திருக்கோவையார் தமிழும் பக்தியும். குழிக்கு துணை திருமின்மலர்பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிருதோளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுனி எழுதரும் மறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குல் பொழுது அருகாலத்து என்றும் பூசனை விடாது செய்து தொழுதுகை தலைமையில் ஏறத் துளும்பு கண்ணீருள் மூழ்கி அழுது அடி அடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாம். அவையேறும் நெஞ்சினேன் அற்றமழை கற்றே அவையேற வைத்தருளும் மன்னர் சுவையேறும் செந்தமிழ் பன்னூல் விளக்கும் சீர் ஜெகநாத குரு அந்தளித்தாள் செல்லிக்கு அணி. ஞான சன்னிதானமாகிய எம்பெருமான் கந்தசுவாமி எழுந்தருளியிருக்கின்ற இந்த திரு ஆலய முகப்பிலே அற்புதமாக தொடர்ந்து ஒரு வாரமாக சண்முகஞானபுரம் தமிழ் வேத பாராயண சபை தன்னுடைய 100வது ஆண்டு திருமுறை விழாவை மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறது. இதுபோன்ற அரிய ஒரு நிகழ்ச்சியிலே அடியேனையும் பொருட்படுத்தி எனக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்து இங்கே என்னுடைய பொன்முடிகளையும் செவிசாய்க்க இருக்கின்ற மெய்யன்பர்களாகி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். மிகப்பெரிய சாதனை ஒரு சபையை 100 ஆண்டுகள் நிலைக்க வைப்பது. மன்றங்களையும் சபைகளையும் நடத்தி கொண்டு வருகிறவர்களுக்குத்தான் இந்த சிரமம் என்ன என்று தெரியும். தொடர்ந்து 100 ஆண்டுகளுக்கு இடையறாமல் மேலும் மேலும் சிறப்பாக செயல்படுகின்ற அளவுக்கு இந்த சபையை உயிர் மூச்சாக கொண்டு இங்கே உள்ள பெருமக்கள் எல்லாரும் மிக உழைத்து பாதுகாப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சொல்லப்போனால் இதற்கு என்னுடைய அருமை நண்பர் விநாயகம் அவர்கள் தொடர்ந்து அந்த முயற்சியிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாருக்கும் ஆறுமுக பெருமானுடைய திருவருள் நிறைய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். வழக்கம் போல எனக்கு இந்த திருக்கோவையார் நினைவு, நான் கூட இதை மாற்றிக்கொள்ளலாமே அப்படின்னு, இல்லை இல்லை திருக்கோவையார் நீங்க சொல்லணும் என்று சொல்லிவிட்டார். பெரும்பாலும் பன்னீர் திருமுறை விழாக்களிலே திருக்கோவையார் வெளிவருவது இல்லை. தமிழிலே சிறந்த நூல்களை வரிசைப்படுத்துகின்ற பொழுது தேவர் குரலும் திருநான்மறை முடிவும் மூவர் தமிழும் முனிமொழியும் கோவை திருவாசகமும் திருமூலர் சொல்லும் உருவாசகம் என்று உணரும் 7 நூல்களை வரிசைப்படுத்தி சொல்லுகிறார் இந்த பழம்பாடல்ல. அதில் கோவை திருவாசகம், திருவாசகத்துக்கு பின்னாலே எழுதப்பட்ட கோவையை முன்னால வச்சிருக்கார் அவர். அப்ப கோவை எவ்வளவு தூரம் பொதுமக்களை ஈடுபடுத்தி இருக்கிறது என்பதை நாம் தெரிஞ்சுக்கலாம். கோவை என்கின்றது ஒரு பிரபந்தம். 96 வகை பிரபந்தங்கள் என்று தமிழில் நாம் சொல்லுவோம். அது 96 வகையில் கோவை என்பது ஒரு வகை. தமிழ் இலக்கணத்தினுடைய அடிப்படையை பாதுகாப்பது அந்த கோவை. தமிழுக்கு சிறப்பு பொருள் இலக்கணம். எழுத்தும் சொல்லும் எல்லா மொழிகளிலேயும் இலக்கணம் இருக்கிறது. ஆனால் பொருள் இலக்கணம் என்பது எந்த மொழியிலையும் கிடையாது தமிழை தவிர. எந்த பொருளை பற்றி கவிதை பாடுவது, எந்த பொருளை எப்படி பாடலாம், எந்த அளவுக்கு பாடலாம்,
என்பதை பற்றியெல்லாம் ஒரு வரையறையை ஒழுங்குபடுத்தி அகம் புறம் என்ற இரண்டு பாகுபாடுபடுத்தி அதை விரிவாக ஆராய்ந்து சொல்லுவது தமிழினுடைய பொருளிலக்கணம் தான். அதில் ஒரு பக்கத்தில் காதல் இருக்கும், ஒரு பக்கத்தில் வீரம் இருக்கும், இன்னொரு பக்கத்தில் பொருண்மொழி காஞ்சியாகிய நிலையாமையை உணர்த்தி வீடு வேற்றுக்கு வாயிலாக நம்மை தயார் செய்யக்கூடிய செய்திகள் எல்லாம் இருக்கும். அவற்றையெல்லாம் புறப்பொருள் என்று சொல்லிவிடுவார்கள். அன்பினாலே ஒருவரை ஒருவர் நெருங்குகின்ற இந்த காட்சியை காதல் என்று சொல்லி, அதை அகம் என்று சொல்லி, அதை அகப்பொருள் என்று ஒரு பிரிவாக பிரிப்பார்கள். ரெண்டுலையும் இதில் 7 திணை, அதில் 7 திணை என்ற பிரிவுகள் எல்லாம் உண்டு. இந்த பிரிவுகளை வைத்துத்தான் செய்யுள்கள் இவ்வாறு எழுத வேண்டும் என்ற வரையறையும் வந்தது. அப்படிப்பட்ட ஒரு வரையறை வேறு எந்த மொழியிலேயும் இல்லை. அவரவர் விரும்பியபடி பாடுகின்ற வரையறை தான் இருந்தது. அதுவும் புறப்பொருளை விட அகப்பொருளுக்கு இந்த வரையறை கட்டுப்பாடு ரொம்ப அதிகம். பரிபாடல்ல ஒரு இடத்துல சொல்லுகிறார், தள்ளா பொருளியல்வின் தண்டமிழ் ஆய்வந்திலார் கொள்ளாரி குன்று பயன் சொல்வார். மலை நிலமாகிய குறிஞ்சி நிலத்திலேதான் காதல் காட்சியினுடைய முதல் பார்வை விழுகிறது. அதனாலே திருப்பரங்குன்றத்தையும் திருமாலிருஞ்சோலையும் 2 பக்கத்திலையும் வைத்துக் கொண்டிருக்கின்ற மதுரை மாநகரத்தை வைத்து நினைக்கின்ற பொழுது இந்த குறிஞ்சித்திணை என்கின்ற காதல் காட்சிக்குரியதாகிய மலை நிலம் இயல்பிலேயே வழப்பமாக அமைந்த இடம் அது. அது பொருளிலக்கணத்துக்கு தகுதியான ஒரு இடம் என்று அதை சொல்லுகிறார் அவர். தமிழை ஆராய்ச்சி செய்கிறவர்கள் பொருளிலக்கணத்தை படிப்பார்களேயானால் அவர்களுக்கு இந்த மலையின் பயன் என்ன என்பது தெரியும். தொல்காப்பியர் பொருளிலக்கணத்தை ஆரம்பிக்கிற பொழுது முதல்ல என்ன பண்ணுவாரு, 5 நிலங்களாக இந்த உலகத்தை பகுத்து கொடுக்கிறேன். அதை பாலை நிலத்தை விட்டுவிட்டு பாக்கி உள்ள 4க்கும் இந்த உலகம் பகுக்கப்படுகிறது. நடுவனைந்திணை நடுவனது ஒழிய படுதிரை வையம் பாத்திய பண்பு அப்படின்பார். 7 திணைகளில் முதல்ல இருக்கிறது கைக்கிளை என்று ஒன்று, அது ஒருதலை காமம். கடைசியில் இருக்கிறது பெருந்திணை என்பது ஒன்று, அது பொருந்தா காமம். ஒத்த காமமாக இருக்கக்கூடியது நடுவில் இருக்கிற 5 திணை, அது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்கின்ற இந்த 5 திணைகள் என்று சொல்லிவிட்டு இந்த 5 திணைகளுக்கும் 4 நிலங்களை பகுத்து கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்ல வருகிறவர் அந்த இடத்துல போய் படுதிரை வையம் பாத்திய பண்பு, ஒலிக்கும் கடலால் சூழ்ந்த இந்த உலகத்தை பகுத்து கொடுத்திருக்கிறார்கள். பாலைக்கு நீங்களாக பாக்கி இருக்கின்ற 4 திணைகளுக்கும். பாலை என்பது மலை நிலமும் காடும் வறட்சி அடைந்து விட்டால் பாலையாகும். அதனால் தனி நிலம் தேவையில்லை என்று தமிழ் சொல்லுகிறது. அப்போ ஒரு கேள்வியை கேட்கிறார் ரச்சனாக்கினியர் அதில் உரை எழுத வரும் பொழுது, நூலினுடைய ஆரம்பத்திலேயே வடவேங்கடன் தென்குமரி என்று எல்லை சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே கடலால் சூழப்பட்ட உலகம் என்று திரும்பவும் பொருளிலக்கணத்தில் ஏன் அந்த எல்லையை சொல்ல வேண்டும்? எழுத்தும் சொல்லுமாகிய இலக்கணங்கள் தமிழுக்குரியவைகள். அதுக்கு வடவேங்கடன் தென்குமரி ஆகியோட தமிழ் கூறும் நல்லுலகத்திலே வழங்குகின்ற இலக்கணம் அது. ஆனால் பொருளிலக்கணம் அப்படி இல்லை. உலகில் எந்த நாட்டிலே எந்த இடத்திலே மக்கள் வசித்தாலும் அந்த மக்கள் எல்லாரும் பொருள் இலக்கணத்துக்கு உரியவர்கள். எவ்வளவு ஆழமாக தொல்காப்பியர் சிந்தித்திருக்கிறார். அந்த சிந்தனையை உரையாசிரியர்கள் எப்படி கொண்டு வந்திருக்கிறார்கள் முகப்புக்குன்னு பாருங்கள். ஒரு எழுத்திலக்கணம் சொல்லிலக்கணம் சொன்னால் அது அந்த மொழிக்கு உரியது, தமிழ் மொழிக்குத்தான் உரியது. தமிழ் மொழி வழங்கக்கூடிய நிலம் வடவேங்கடம் தென்குமரிக்கு நடுவில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டிலே வழங்கக்கூடிய தமிழ் மொழிக்குத்தான் எழுத்திலக்கணத்தையும் சொல்லிலக்கணத்தையும் சொல்ல முடியும். ஆனால் பொருளிலக்கணம் என்பது உலகத்திலே வாழ்கின்ற அத்தனை மக்களுக்கும் உரியது.
ஆகவே வேறு நாடுகளிலே இருந்து தமிழிலே செய்யுள் செய்ய வருகிறவர்களும் கூட இந்த பொருளிலக்கணத்தை அனுசரித்துத்தான் செய்ய வேண்டுமே தவிர தங்கள் இஷ்டப்படி செய்ய முடியாது என்பதை உணர்த்துவதற்காக படுதிரை வையம் பார்த்திய பண்பு என்று படுதிரை ஒலிக்கின்ற அலை உடைய கடல் சூழ்ந்த வையம் இந்த உலகம் அப்படின்னு சொல்லி ஒரு எல்லையை நமக்கு சொல்லி இருக்கிறார். உலகம் முழுமைக்கும் உரிய ஒரு பொருளிலக்கணத்தை தமிழ் எடுத்துச் சொல்லுகிறது என்று சொன்னால் அவரது பொருளிலக்கணத்தினுடைய தேவை எப்படிப்பட்டது? மாணிக்கவாசகரை பக்திக்கு உரியவராக காட்டாமல் தமிழுக்கு உரியவராகவும் காட்ட வேண்டும் என்கின்ற நோக்கிலே எழுதப்பட்டதுதான் எம்பெருமானுடைய வேண்டுகோள். அவர் பாவை பாடியவாயால் கோவை பாடுக என்று கேட்டார் என்று சொன்னால் பாவை பாடிய பொழுது அது பக்தி மார்க்கத்தை வெளியிட்டது. ஆனால் தமிழுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தார் அவர். நீ கோவை பாடுனார். கோவை என்பது பொருள் இலக்கணம், அது அகப்பொருள் இலக்கணம். ஒரு சிவனடியாராக இருந்து கொண்டு சிவபக்தியிலே சிறந்து நிற்கிறவராகிய ஒருவர் எப்படி அகப்பொருள் கோவையை பாடுவார்? எங்க பாடுகிற பொழுது இறைவனுடைய ஞாபகம் தான் அவருக்கு வரும். திருவாசகத்தை தொட்டு பார்த்து அதனுடைய 600 சொச்சம் பாடல்களையும் பார்த்துவிட்டு திருக்கோவையார் 400 பாடல்கள் சொன்னால் 1000 சொச்சம் பாடல்கள் மணிவாசக பெருமான் எழுதியது. அவருடைய நெறி நமக்கு தெரியும். அது முன்னால கொஞ்சம் சில விடயங்களை நாம் பார்த்து கொண்டு அவருடைய நெறிக்கு நாம் வரலாங்க. இறைவனோடு ஆன்மாவுக்கு உள்ள தொடர்பு அது எப்படி இருக்க வேண்டும், அதுக்கு என்ன வழி என்று அப்பரடிகள் ஒரு வழி நமக்கு சொல்லுகிறார். விரையில் தீயனன் பாலில் படும் நெய் போல் மறைய நின்றுடன் மாமணி சோதியான். இறைவன் இல்லாத இடமில்லை, அவன் எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கிறான். எல்லா இடங்களிலேயும் என்பதை வேறு வகையிலேயும் கூட 5 பூதங்கள், சூரியன், சந்திரன், ஆன்மா என்று சொல்லக்கூடிய 8 இடங்களிலேயும் அவன் கலந்து நிற்கின்றான் அப்படின்னு சொல்லி காண்பித்திருக்கிறார். எல்லா இடங்களிலேயும் ஒளிவர நிறைந்து நின்றவனாகி இறைவன் எல்லா இடங்களிலும் சுலபமாக நாம் பார்க்க வரக்கூடியவனாக இருக்கிறானா? இல்லை. அவன் இருக்கிறான் என்பதை ஞானிகள் சொல்ல நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். பக்தி மார்க்க பிரவர்த்தகர்கள் சொல்லுகின்ற காலத்திலே நமக்கு அது புரிகிறது. ஆனால் அங்கே எல்லாம் அவனை பார்க்கலாம் என்றால் முடியாது. அவன் எப்படி இருக்கிறான் என்பதற்காக அதை சொன்னார். விறகில் தீயினன் பாலில் படும் நெய் போல் மறைய நின்றுடன் மாமணி சோதியான். விறகில நெருப்பு இருக்கிறது. அந்த நெருப்பு விறகை அழித்து விடக்கூடியதுதானே. ஆனால் என்றைக்காவது விறகில இருந்த நெருப்பு வெளியில வந்து விறகை அழித்து விட்டது என்று பார்க்கிறோமா? அந்த விறகை எடுத்து ஒன்றோடு சேர்த்து வைத்து கடைந்தால் உள்ளே இருக்கிற நெருப்பு வெளிப்படும். காடுகளிலே மூங்கில்கள் உராய்கிற பொழுது நெருப்பு உண்டாகி காட்டில தீப்பற்றுகிறது. அது ஒன்றோடு தேய்த்தால் தான் வரும், தனித்தனியா இருந்தா வராது. தன்னை அழிக்கக்கூடிய நெருப்பு தன்னிடத்தில் வைத்துக் கொண்டிருந்தும் கூட அந்த நெருப்பால் எந்த வகையிலையும் பாதிக்கப்படாமல் இருக்கின்ற விறகை போலத்தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஞானப்பொருளாக இருக்கின்ற இறைவன் நம்மோடு இந்த உடம்புக்குள்ளேயே இருந்து கொண்டிருக்கிறான். திருமூலர் சொல்றார், அவர் உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்பினை உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேன். உடம்பை ஏன் பாதுகாக்கிறேன் என்று தெரியுமா? எனக்காக இல்லை, இந்த உடம்புக்குள்ளே உயிர் இருக்கிறது, உயிருக்குள்ளே உயிராக இறைவன் இருந்து கொண்டிருக்கிறான். அப்ப உயிருக்குள்ளே உயிராக இருக்கின்ற இறைவன் இந்த உயிர் வாழ்கிற உடம்பிலேயே உள்ளாக இருக்கிறான். ஆகையினாலே
அவனை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இந்த உடம்பையும் நான் பாதுகாக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்படி அவன் வெளிப்பட்டு நின்றானே என்றால் நாமே ஞான வடிவமாக ஆகிவிடும். நெருப்பு விறகிலிருந்து வெளிப்பட்டால் விறகு ஜோதிமயமாக ஆகிவிடுகிறது. அதை போல உள்ளிருக்கின்ற இறைவன் வெளிப்பட்டு விடுவானேயானால் இந்த உயிர் ஜோதிமயமாக ஆகிவிடும். ஆனால் அப்படி இல்லை, நான் மறைந்து நிற்கின்றான். அதைத்தான் மறைய நின்றுடன் மாமணி ஜோதியான். வேற விதமான பொருளாக இருந்தால் மறைந்து நிற்க முடியும். இது ஜோதியாயிருந்து மறைந்து நிற்கிறது தான் ஆச்சரியம். ஜோதி வந்தால் இருட்டிலேயும் கூட பிற பொருளை பார்க்க முடியும். அப்ப சோதி பொருளாக இருக்கக்கூடிய ஒன்று மறைந்து நின்று கொண்டு அடங்கி நின்று தன்னால் எரிக்கப்படும் விறகை தான் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. இந்த உயிரானது ஒவ்வொரு செயல்களையும் செய்கின்ற காலத்திலே உடனிருந்து உயிரை செய்வித்து காட்டி காணுகின்ற ஜோதி அந்த ஜோதி. அதைத்தான் சொல்லுகிறார்கள். அப்ப இது எப்பத்தான் வெளிப்படும் என்று ஒரு கேள்வியை கேட்டார் இடத்துல, நாவுக்கரசர் இடத்துல. இது சுலபமான வழி இருக்கிறது. இந்த வழி உறவு கோல் நட்டு உணர்வு கையிற்றினால் முருக வாங்கி கடைய முன் நிற்கும். இது உள்ளே மறைந்திருக்கிறது. அது வெளியில வரணும்னு சொன்னா உறவு கோல் நட்டு, உனக்கும் அதற்கும் ஒரு உறவு என்கின்ற ஒரு கோலை நட வேண்டும். உறவை உண்டாக்கி கொள்ள வேண்டும். உறவின் மூலமாக உணர்ச்சி என்கின்ற கயிறு கிடைக்கும். உறவு உண்டானால்தான் உணர்ச்சி என்கின்ற கயிறு கிடைக்கும். அந்த உணர்வு கயிற்றினாலே வாங்கி கடைந்தால் அப்பொழுது உள்ளே மறைந்து நிற்கின்ற அந்த மாமணி சோதி வெளியில வரும். உறவு கோல் நடுதல் என்பதைத்தான் நம்முடைய சைவ சமயத்தில் 4 மார்க்கங்கள் என்று நமக்கு சொல்லி வைத்தார். மகனும் தந்தையுமாகிய உறவு, தொண்டனும் எஜமானுமாகிய உறவு, தோழனாக இருக்கிற உறவு, இன்னொரு அன்பு நெறியாகிய உறவு. வரிசையா பார்க்கிற பொழுது எந்த வேறுபாடு பார்த்துங்க. பிள்ளைக்கும் தகப்பனுக்கும் இருக்கின்ற உறவு, ஆண்டானுக்கும் அடிமைக்கும் இருக்கிற உறவு, தோழர்களுக்கு இடையில இருக்கின்ற உறவு. இனி இதை விட இன்னும் நெருக்கமான ஒரு உறவு என்ன காட்ட முடியும்? இறைவனை தந்தையாக பார்க்கலாம், இறைவனை நம்மை ஆளுகின்ற எஜமானாக பார்க்கலாம், இறைவனை தோழனாக பார்க்கலாம். இதுக்கப்புறம் இன்னும் இதை விட அதிகமான ஒரு உறவு வேண்டும் என்றால் எந்த உறவிலே பார்ப்பது? அதைத்தான் சன்மார்க்கம், நல்ல வழி. சன்மார்க்கம்னா நல்ல வழி என்று அர்த்தம். ரொம்ப நெருக்கமான உறவு, பிரிக்க முடியாத உறவு. வேறு வகையில் சொன்ன அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார். அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தவின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அன்பு நெறினா சன்மார்க்கம். அன்பு நெறி பிரிக்க முடியாததாக, இடையறாமல் இருப்பதாக, தொடர்ந்து வருவதாக உள்ள ஒரு பெருநெறி. இந்த அன்பு நெறியைத்தான், இந்த சன்மார்க்கமாகிய அன்பு நெறியைத்தான் திருமுறை தொடங்கி வைத்திருக்கிறது நமக்கு. 12 திருமுறை விழா என்று நாம் இதை எடுக்கிறோம். ஒவ்வொரு நாளாக ஞானசம்பந்தர் தேவாரத்தை தொட்டு பெரிய புராணத்திலே என்று இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் உங்கிட வந்துள்ளார் அடியார் அவர் வான்புக நின்றதெங்கும் நிலை உலகலாம் என்கின்ற வாசனம் வரை உள்ள 12 திருமுறைகளையும் ஓதி உணர்கின்ற பொழுது முதல் திருமுறையில முதல் பதிகத்தில முதல் பாசுரத்தில முதல் சொல்
தோடுடைய செவியன். இது என்ன சொல்லுகிறது? இறைவன் பெண்ணொரு பாகனாக இருக்கிறான் என்பதை ஞாபகப்படுத்துகிறது. இதுதானே அன்பு நெறி. அன்பு நெறியில உச்சம் என்பது கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள நெறிதான். காதலனுக்கும் காதலிக்கும் உள்ள உறவுதான் அன்பு நெறியில உச்சம். அதைவிட இன்னும் செறிந்த அன்பு என்று சொல்ல முடியாது. இதைத்தான் சொன்னார். உறவு கோல் நட்டு இறைவனை முன்னோடு உறவு என்கின்ற கோலை வைத்து இருக்கு கடைந்தெடுனார். ஏதாவது ஒரு உறவை இறைவனிடத்தில் உண்டாக்கி கொண்டார். அதை உண்டாக்கி காண்பித்தார்கள் பலர். தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள உறவு முறையை காண்பித்தார். இப்படித்தான் தந்தை மகனிடத்திலே நடந்து கொள்ள வேண்டும், மகன் தந்தையிடத்திலே இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும். இது வேண்டும் என்றாலும் ஞானசம்பந்த பெருமான் இறைவனிடத்தில் போய் கேட்பார். அப்பா வேள்வி செய்யணும்னு வருகிறார் திருவாவூர்துறையில் இருக்கிற போது. நம்முடைய சம்பிரதாயத்துக்கு ஏற்ப, நம்முடைய ஜாதி முறைகளுக்கு ஏற்ப நான் யாகங்களையும் செய்ய வேண்டியவனாக இருக்கிறேன். அந்த யாகத்துக்கு பொருள் வேண்டும். பிள்ளை என்ன ஆபீஸுக்கு போய் சம்பாதிக்கிறாரா, இல்லை விவசாயம் பண்ணி ஏதாவது பண்ணுறாரா? ஒரு தகப்பனார் வந்து பிள்ளையை கேட்குறாருன்னு சொன்னால் பிள்ளைக்கு என்ன வேலை இருக்கிறது அவர் எப்படி சம்பாதிச்சு கொடுப்பார்? அவருக்கு தெரியும் நீ சிவபெருமானுக்கு வேண்டப்பட்ட பிள்ளைன்னு. அதனால் ஏதாவது ஒரு வழியை சிவபெருமான் மூலமாக செய்து கொள்வார் என்று. அப்போ தான் அங்கே போய் கேட்குறார். இறைவன் தான் கொடுக்கிறார். 1000 பொன்னுடைய பொற்கொடி ஒன்றை கொடுத்து இது எடுக்க குறையாதது, உங்கள் அப்பாவும் செய்யலாம் மற்றவர்களும் செய்யலாம் வேள்வியை என்று சொல்லி இறைவன் கொடுக்கிறார். ஏதாவது வேண்டும் என்றால் இறைவனிடத்தில் கேட்டுக்கொள்ளலாம். இறைவனை தந்தையாக கருதி ஒரு மகன் தந்தையினிடத்தில் கேட்கிற மாதிரி கேட்கிறார். இந்த வழியை நமக்கு கற்றுக் கொடுத்து, ஏன் இப்படி நீங்கள் இறைவனை தந்தையாக பாவிக்கலாமே, அப்படி ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்ளலாமே, ஏற்படுத்தி கொண்டால் மறைந்து இருக்கின்ற இறைவனை வெளிப்படுத்தி விடலாமே. உங்களிடத்தில் இருந்து அந்த இறைவன் வருவான். நாம் எப்பொழுதும் நம்ம கவனிக்கிறதே கிடையாது. ஏனியன் கேட்டான் பிரகலாதனை பார்த்து, நீ சொல்ற அந்த கடவுள் எங்கடா இருக்காது? அவன் சொன்னான், சாணிலும் உடன் ஒரு நன்மை அணுவினை சதகு உருட்ட கோணினும் உடன் மாமேறு குண்டினும் உடன் என்கின்ற தூணினும் உடன் நீ சொன்ன சொல்லினும் உடன் உடன் சொல்லி விட்டு அதோட விட்டுட்டு இருந்தாலும் பரவாயில்லை. வேடிக்கையாக சொல்வார்கள். திருமகள் கேட்டாலாம் திருமாலிடத்தில் போய், நீங்கள் பல அவதாரங்கள் எடுத்திருக்கிறீர்கள், எந்த அவதாரத்தில் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது? எல்லா அவதாரமும் கஷ்டமும் தான். ஆனால் அந்த பிரகலாதன் ஒரு சின்ன பையன் 5 வயசு, அந்த பையன் ஒரு தகத்தின் இடத்துல ஒரு கேள்வியை போட்டான். அந்த தகப்பன் இரணியன் எந்த இடத்துல என்னை தேடுவானோன்னு அந்த ஒரு செகண்டு நான் பட்ட அவஸ்தை எப்படி இருக்க முடியும்? வட்டத்தில் வட்டமாக, நீட்சியில் நீட்சியாக, குட்டையில் குட்டையாக, சதுரத்தில் சதுரமாக என்னை அமைத்து கொண்டு தயாராக இவன் இங்கிருந்து நம்மை தேடுவானோ? அவன் வந்தால்தானே பிரகலாதனுடைய வார்த்தையை மெப்பிக்க முடியும் என்று சொல்லி அந்த ஒரு செகண்டில் நான் பட்ட அவஸ்தை வேறு எந்த அவதாரத்திலையும் இல்லைன்னாராம். அதுவே இத்தன்மை காணுதி விரைவில் அப்படின்னா, சீக்கிரமா பார், கொஞ்சம் டைம் கொடுத்தா நான் கொண்டு வந்து வச்சு விட்ட மாதிரி ஏதாவது நினைச்சு கொள்வேன். ஆழ்வார் சொல்லும்போது சொல்வார், அளந்திட்ட தூணை அவன் தட்டன்னு. கட்டடம் கட்டும் பொழுதே இந்த இரணியன் பக்கத்தில் இருந்து அளந்து வச்சான் நான் ஒரு தூண், அதை தட்டி நான் என்ன இவனுக்கு தெரியும் அந்த தூண் தயாரித்த பொழுது அதுக்குள்ள எதையும் வைக்கலன்னு, அந்த தூணை தட்டினான்றார் ஆழ்வார். நான் அந்த அளவுக்கு கம்பர் சொல்ல போகல. இந்த இரணியன் வெளியில் இருக்கிற அந்த தூணை தட்டுறதுக்கு பதிலா தன்னுடைய மார்பிலை அடித்திருந்தானே, ஆனால் அங்கிருந்து வந்திருப்பார். அந்த அறிவு அவனுக்கு எட்டல. அவன் முன்னிடத்திலேயும் இருக்கிறான் அல்லவா, பொழுது முன்னிடத்திலே தேட வேண்டும் என்கின்ற எண்ணம் வரலையே.
தேடிக் கண்டு கொண்டேன், தேடி காணுனா தேவனை என்னுள்ளே தேடிக் கண்டு கொண்டேன் தானே அப்பரடிகள் நமக்கு சொல்லி இருக்கிறது. உள்ளேயே தேடலாமே. நமக்கும் அவனுக்கு ஒரு பிணைப்பை ஏற்படுத்திக் கொள்வதற்கு வழியையும் காண்பித்து இந்த பிணைப்பு இப்படியெல்லாம் அமையலாம் என்பதற்கு மார்க்க தரிசிகளாக நமக்கு 4 சமய குறவர்களையும் நமக்கு உண்டாக்கி தந்தார் சிவபெருமான். இதுக்கு மேலே இல்லையா வழி சொல்றது உங்களுக்கு அப்படின்னு கேட்டார். அன்பு என்பது இறைவனிடத்தில் நாம் செய்கிற பொழுது பக்தி என்று வார்த்தை வரும். அதைத்தான் இன்னைக்கு பக்தியின் தமிழும் என்று கொடுத்திருக்கிறார். நண்பர்களிடத்தில் செய்யும் பொழுது அந்த அன்பு நேசம்னு சொல்லுவோம். நேசம் நிறைந்த நெஞ்சத்தால் அடியார் நேசம் என்று அப்படியெல்லாம் சொல்லுவோம். நேசம் என்று அண்ணன் தம்பி இடத்திலே இப்படியெல்லாம், தாய் இந்த இடத்துல இப்படியெல்லாம் வந்தால் அதுக்கு பாசம்னு பேரு. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலே வருமானால் இந்த அன்புக்கு பெயர் காதல் என்பது. வார்த்தையில வித்தியாசம் தானே தவிர எல்லாம் ஒன்று பாசம்னு சொன்னாலும், நேசம்னு சொன்னாலும், காதல் என்று சொன்னாலும், பக்தி என்று சொன்னாலும் வார்த்தைகள் ஒன்றுதான். இந்த அன்பு என்பதை நீங்கள் எடுத்து காட்ட முடியாது. இறைநாள் கலவிகளுக்கு உரை எழுதுகிற பொழுது நக்கீரரா ரொம்ப ஆச்சரியமாக ஒன்றை செய்தார்னா, அந்த உரையை நாம் ஏன் அதிகம் பாராட்டுறோம்னு சொன்னா, நக்கீரருடைய உரை சிவபெருமானாலே அங்கீகரிக்கப்பட்ட உரை. நிறைய பேர் உரை எழுதினார்கள். அப்பொழுது இந்த உரையில எந்த உரையை ஏற்றுக்கொள்வது என்று தெரியாமல் தடுமாறிய காலத்திலே சிவபெருமான் பாண்டியனுக்கு சொன்னார், உருத்திரசன்மன் என்பவன் வணிகர் வீதியில் இருக்கிறான், அவன் ஊமை பிள்ளை, அவனை கொண்டு வந்து உட்கார வச்சு இந்த உரையெல்லாம் கேட்க சொல்லுங்கள். அவன் எந்த உரையை கேட்கிற பொழுது சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சி அடைந்து கைதட்டி ஆர்ப்பரித்து செய்கிறானோ அந்த உரையை நல்லதாக எடுத்துக்கொள்ளுங்கள். முருகப்பெருமான் தான் உருத்திரசன்மனாக தோன்றி வணிகர் குலத்தில் மதுரையில் இருந்தார் என்பது திருவிளையாட்பான வரலாறு. அப்படி இந்த பெருமானுக்கு முன்னாலே கபிலர் எழுதிய உரை, பரடர் எழுதிய உரை, நக்கீரர் எழுதிய உரை இவை எல்லாவற்றையும் படித்தார். அது நக்கீரர் எழுதிய உரை கேட்ட அளவிலேயே பதந்தோறும் கண்ணீர் வார்ந்து மெய்மையில் செழிப்ப இருந்தான் என்று அந்த உரையில் எழுதினார். ஒவ்வொரு பதந்தோறும் கண்ணீர் வார்ந்ததாம் அந்த உருத்திர சன்மனுக்கு. உடலிலே மயிர் கூச்செய்ந்ததாம். மகிழ்ச்சி மிகுதியினாலே கைதட்டினாராம். இந்த சந்தோஷத்தை பார்த்த பாண்டியன் இந்த உரைதான் சிறந்த உரை என்று அந்த உரையை எடுத்திருக்கிறான். அவர் எழுதி கொடுத்திருக்கார் நமக்கு. அன்பு என்றால் அது குடத்துள் விளக்கும் தளத்துள் வாழும் போல இது இன்னது என்று எடுத்து காட்டலாகாது. எல்லா பொருளையும் போல டக்குனு தூக்கி காண்பிச்சோடுறது இல்லை இந்த அன்பு என்பது. அன்புடையராயின குணங்கண்ட விடத்து இங்கே அன்பு இருக்கிறது என்பதை அறிந்து கொள். அன்புடைமைக்கு ஏதுவாகிய குணங்கள் என்ன? 6 குணங்கள் அன்புடைமைக்கு ஏதுவாகிய குணங்கள். அகப்பொருள் அந்த உரையில எழுதி காமிச்சிருக்காரு. சாவின் சாதல், நோவின் நோதல், உண்பொருள் கொடுத்தல், நன்கினிது மகிழ்தல், புணர்ந்துழி உண்மை, பிரிவுழி ஆற்றாமை. இந்த 6 குணங்களிலே ஏதாவது 1-2 இருக்குமானால் அப்பொழுது அவர்கள் 2 பேருக்கு இடையில அன்பு இருக்கிறது என்பதை நீ தெரிந்து கொண்டு விடலாம். இதான் கண்டுபிடிக்கிறதுக்கு வழி. திருக்குறள்ல நமக்கு ஒரு வழி சொல்லியிருக்கார் திருவள்ளுவர். அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும். அன்பு செய்யப்பட்டவர்களுடைய துன்பம் கண்ட வழி மற்றவர்களுக்கு உண்டாகின்ற கண்ணீர் இருக்கிறதே அது உள்ளே இருக்கிற அன்பை வெளிப்படுத்திவிடும். என்னங்க உங்களுக்கு ரொம்ப வேண்டியவர் அவரு அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னா, தடால் என்று அவருக்கு கீழே விழுந்து காயப்பட்டு விட்டார் என்றால், ஐயோ
என்னாச்சு என்று சொல்லி இவர் துடிக்கிற துடித்து பார்த்தால், சத்த நேரத்துக்கு கொஞ்சம் உங்களுக்கும் அவருக்கும் அன்பில்லை என்று சொன்னீர்களே, இப்பொழுது அன்பு இருக்கிறது என்பது தெரிகிறது. அவர் விழுந்தவர் அவர் தானே, நீங்கள் எதுக்கு துடிக்கிறீர்கள்? அவர் நமக்கு உங்களுக்கு ரொம்ப வேண்டியவர், அதனாலே துடிப்பை பார்த்தால் அன்பை தெரிந்து கொண்டு விடலாம். அதனால் எடுத்து காட்ட முடியாது அன்புன்னார். அன்புடையவர் செத்த பொழுது இவர்களும் செத்து விடுவார்கள். அவர்கள் வருந்துவார்களே, ஆனால் இவர்களும் வருந்துவார்கள். தாங்கள் சிறந்த பொருள்களை பெறுகின்ற காலத்திலே அந்த பொருளை அவர்களுக்கும் தர வேண்டும் என்று நினைப்பார்கள். அவருடைய மகிழ்ச்சியிலே இவர்களும் மகிழ்ச்சி அடைவார்கள். சேர்ந்திருக்கிற பொழுது நிறைவாயிருப்பார்கள், பிரிந்திருக்கிற பொழுது ஆற்றாமை உடையவர்களாக இருப்பார்கள். எப்பொழுது பார்ப்போம் எப்பொழுது பார்ப்போம் என்று ஏங்குவார்கள். இதெல்லாம் அன்புடையவர் என்பதற்கு குணம்னார். இந்த அன்பை முதல்லயே நீங்க பார்க்கலாம். திருவாசகத்தில் எடுத்த இடமெல்லாம் இதை பார்க்கலாம். இறைவனை பார்த்து அவர் எப்படி துடிக்கிறார். இறைவன் கொஞ்சம் அசந்து பிரிந்தானேயானால் இவருடைய துடிப்பு அதிகமாகும். அருகாமையில் இருந்தால் மகிழ்ச்சி அடைவார், கொஞ்சம் விலகினால் துடிப்பார். இந்த திருவாசகத்தில் அவர் செய்த அன்பு நிலைதான் பன்னிரு திருமுறையினுடைய தொடக்கத்தில் இருக்கிற முதல் பாசுரத்திலே சொல்லப்பட்ட அன்பு நிலை. அதைத்தான் மாணிக்கவாசகர் மூலமாக உலகிற்கு உணர்த்தினார் சிவபெருமான். தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளங்கவர்கள்வன் யோடுடைய வளரான் முனைநாள் பணிந்து ஏத்த அருள் செய்த பூர்வுடைய பிரமாபுரம் மேவிய விம்மானி மனன்றே, இவன்தான் என் உள்ளங்கவர் கல்வன், என்னுடைய மனத்தை கவர்ந்து கொண்ட கல்வன். ஞான சம்பந்தர் தன்னை சம்பந்தராக சொல்லாமல் சம்பந்த நாயகியாக தன்னை மாற்றிக்கொண்டு இறைவனை பார்த்து அந்த காதல் அவசத்தினாலே உருகி போய் தன்னுடைய கையில் இருக்கிற வளைகள் எல்லாம் கழன்று விழுந்து விட்டது என்று சொல்லுகிறார். ஞான சம்பந்தர் ஆண் பிள்ளை தானே, அவர் கையில் எது வளையல். இறை கலந்த என வெள்வளை சோர என் உள்ளங்கவர் கல்வன், இறை கலந்த என வெள்வளை சோர. எம்பெருமான் மதுரையில் திருவிளையாடல் நிறுத்துகிற காலத்தில் வளையல் வியாபாரியாக புறப்பட்டு ரோட்டில் போயிட்டார். இந்த வளையல் விற்கிறவனாக போகின்ற அவரை பார்த்த பொழுது அங்கே இருக்கிற பெண்கள் எல்லாம் அவரை பார்த்த உடனே அவர்களுக்கு உடனே அவரிடத்தில் அன்புண்டாகி மனம் உருக ஆரம்பித்து விட்டது. அதனால உடம்பு இழைச்சுதான் அவர் கையில் இருக்கிற வளையெல்லாம் கழன்று வந்துதான். இதை பார்த்தவர் குமரகுருவரர். அவர் தான் நமக்கு அந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார். அந்த பெண்கள் அவரை பார்த்து கேட்கிறார்களாம், நீ வளையல் விற்கிறதுக்கு வந்தியா வாங்கறதுக்கு வந்தியான்னாராம். விற்பதற்கோ கொள்வதற்கோ புறப்பட்டீரே. மதுரை கலம்பகத்தில் அதை சொல்றார் குமரகுருவரர். காதல் குறிப்பு உண்டாகிற பொழுது அந்த துடிப்பின் காரணமாக கணவனை நினைந்து தன் காதலனை நினைந்து உடம்பு இழைக்கும், கையில் இருக்கிற வளையல் கழன்று கீழே விழுக்கும். இவன் ஞான சம்பந்தர் சொல்ற பாட்டை பார்த்துங்க நீங்க. இறை கலந்த இன வெள்வளை சோர. இறைன்னா முன்கையில் இருக்கிற சந்து மூட்டுவாய், இதுதான் இறைன்னு. மணிக்கட்டு மாதிரி இங்க ஒரு இறை இருக்கும், இங்க ஒரு இறை இருக்கும். இது வளையல் கீழே வந்துடாதபடி அதை தடுத்து கொண்டிருக்கிறது. இப்படி இழைச்சு போனதுனால என்னாச்சு, அது ஓடி வந்து இறை கலந்த இன வெள்வளை சோர. கூட்டமான வளையல், முன்னு போடுறது வளையல் போட மாட்டாங்க, ஒரு 6 4 அப்படித்தான் சேர்த்து போடுவாங்க. இன வெள்வளை இப்படிலாம் சொல்ல பாருங்க. இன வெள்வளை சோர என் உள்ளம் கவர் கல்வன், என் உள்ளத்தை கவர்ந்து கொண்ட கல்வன். முதல் பாட்டிலேயே இந்த நாயகி பாவம் என்பதை 12 திருமுறை தொடங்கி வைத்து வேற எந்த சமாதானமும் சொல்ல முடியாது. சில பேருக்கு நாயகி பாவம்னு இன்னமும் தப்பு நடந்து விட்ட மாதிரி அதை தூர எட்ட வைக்கிறார்கள். இங்கே இல்லது, முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள், மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டாள், பிள்ளை அவனுடைய ஆரூர் கேட்டாள், பெயர்த்தும் அவனுக்கே புத்தியானாள்.
அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள் அகன்றாள் அகலிடத்தாள் ஆசாரத்தை தன்னை மறந்தாள் தன் நாமம் கட்டாள் தலைப்பட்டாள் நங்கை தலைவந்தாள். நிச்சயதார்த்தம் தான் நடந்திருக்கும், கல்யாணம் நடக்கலை. பையன் காஷ்மீரில் வேலை பார்க்குறவன். இந்த பொண்ணு சொல்லுகிறா தன்னுடைய தோழிகள் இடத்துல, இவ இருக்கிறது மதுரையில், நிச்சயம் பண்ணி இருக்கிறது காஷ்மீரில் வேலை பார்க்குற பையனுக்கு. இவன் சொல்றா, எங்க வீட்டில் மஞ்சள் ரூபா இருக்கிறது அப்படின்றா. இது கல்யாணம் ஆகி நாங்கள் போய் பார்க்கக்கூட இல்லை, உன் புள்ளன் சொன்னதை வச்சுக்கிட்டு எங்கள் வீட்டில் இப்படி வீடு இவ்வளவு நாள் இருந்த 20 வருஷமாக இருந்த வீடு இவ வீடு இல்லை. ஒரு நிமிடத்தில் தன்னுடைய இடத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய அன்பின் உச்சகட்டம் என்பது அங்கே தான் வரும், காதலில் தான் வரும். அதனால தான் சொன்னால் சிவபெருமானை நாயகனாக கொண்டு தம்மை நாயகியாக ஆக்கிக்கொண்டு அவனையின்றி நான் இரேன் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அந்த துடிப்பு வருமானால் அந்த உறவு மேன்மையான உறவு, விட முடியாத உறவு, தொடர்ந்த உறவு. அது பல பிறவிகளிலும் தொடர்ந்து வரும். சங்கநூல்களை சொல்லுவான, இம்மை மாறி மறுமை ஆயினும் நீயாகியர் என் கணவனை, யானாகியர் நின் நெஞ்சு நேர்பவளே. ஞான பாடல். இந்த பிறப்பு போய் அடுத்த பிறப்பு வந்தாலும் நீதான் எனக்கு கணவனாக வர வேண்டும், நான் உனக்கு மனைவியாக வர வேண்டும் சொல்லல. யானாகியர் நின் நெஞ்சு நேர்பவள், உன் மனசுக்குள்ள உட்காரக்கூடியவள் நானாத்தான் இருக்கும். யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கோ, அதை பற்றி கவலை. மனசில் இடம் பிடிக்கிறவன் நானாதான் இருக்கும். இவ்வளோ குறிப்பாக வைத்து சொல்லியிருக்கான் பாருங்க. இந்த அன்பின் உச்சகட்டமாக இருக்கிறது நாயகி பாவம். இந்த நாயகி பாவத்தை தான் திருவாசகம் சொல்லுகிறது. அந்த நாயகி பாவத்தை பிரபந்த வகையிலே கோவையார் தனக்கென்று தனி முறையிலே எடுத்து சொல்லுகிறார். திருவாசகத்தில் இருக்கிறது தான் ஆழ்ந்து பார்க்கிறவர்கள் நாயகி பாவம் தான் அதில் இருக்கிறது. அவர் பெண் தன்னுடைய நாயகனை பிரிந்து நிற்கின்ற பொழுது அதனால் ஏற்படுகின்ற துடிப்புகள், நாயகனை சந்திக்கிற உண்டாகிற மகிழ்ச்சி, கொஞ்சம் நெருங்கி நின்று கொஞ்ச காலம் இருக்கிற கருது உண்டாகிற தன்மைகள், இதையெல்லாம் பலபடியாக மாணிக்கவாசகர் தம்முடைய வாழ்க்கையில் அனுபவித்த அனுபவங்களை நமக்கு எடுத்து காண்பித்திருக்கிறார். அதுதான் திருவாசகம். திருவாசகம் என்று பிரிக்காதீர்கள், அது இன்னும் நமக்கு சொல்லுவது திருவாசகம் என்று கேட்கிறது. இந்த உலகம் ஒரு செல்வமா? செல்வன் கடலேற்றும் செல்வமே செல்வம். இந்த உலகம் செல்வம் அல்ல, அதுதான் திருவாசகம். இந்த உலகம் செல்வம் அல்ல என்பதும் இறைவன் தான் செல்வம் என்பதை தெரிந்து கொண்டால் திருக்கோவையார் ஆணவத்தை வைக்க மாட்டார். திருக்கோவையாருக்கும் அதற்கு எழுத கிடைத்த உரைக்கும் உள்ள பெருமை சொல்ல முடியாது. உரையாசிரியர் பேராசிரியர், தொல்காப்பிய உரைகாரராகிய பேராசிரியர் திருக்கோவையாருக்கு உரை எழுதியிருக்கிறார். சமய நூல்களுக்கு உரை எழுதியவர்களை பார்க்க முடியாது. இலக்கண நூல்களுக்கு உரையாசிரியராக விளங்கியவர்கள் சமய நூல்களுக்கு உரை எழுதுகிறார்கள். அதுதான் சோப்பராஜ சுவாமிகள் ரொம்ப வியந்து சொல்வார். இந்த அகப்பொருள் காட்சியிலேயே, கோவை காட்சியிலேயே ஒரு காட்சி வரும். அதே மாதிரி திருவெங்கை கோவை என்ற ஒரு பிரபந்தத்தில் அந்த காட்சி வர்ணிக்க சொல்லுகிற பொழுது சோப்பராஜ சுவாமிகள் இந்த கற்பனையை கையாளுகிறாருங்க. களவிலே ஒரு பெண் ஒரு ஆடவன் 2 பேரும் சந்தித்து பல காலம் அன்பை பரிமாறிக்கொள்ளுகிறார்கள். அந்த நிலையிலே இருக்கக்கூடிய அவருடைய முதல் சந்திப்புக்கு பின்னாலே அவனுக்கு கொஞ்சம் அவளை விட்டு விலகி இருக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகிறது. அந்த நேரத்திலே அவன் சொல்லுவான், இவளை நான் மனைவியாக பெற வேண்டும், அதற்கு மடல் ஏறுவேன் என்று சொல்லுவான்.
இதெல்லாம் அகப்பொருள் நூல்கள், கோவை நூல்களில் வரும், திருக்கோவையாரில் வருகிறது. மடலேறுவது என்றால் பனங்கருக்கினாலே ஒரு குதிரை செய்ய வேண்டும். அந்த குதிரையின் மேலே அந்த ஆடவன் ஏறி அமர வேண்டும். அது எங்கே வைத்தாலும் உடம்பெல்லாம் கிழிச்சுடும். பனங்கருக்கு என்றால் ரொம்ப ஆபத்து. அதில் தன்னால் விரும்பப்பட்ட அந்த பெண்ணினுடைய படத்தை எழுதி கையிலே வைத்து கொண்டு அந்த குதிரை மேல் ஏறி முச்சந்தி நாற்சந்தியிலே நிற்பான். அப்பொழுது பெண்ணின் பெற்றோர்களும் மற்றவர்களும் அதை பார்த்த பொழுது இவன் இந்த பெண்ணின்பால் காதலுடையவன், அதனால் அந்த பெண்ணை அவனோடு சேர்த்து வைக்க வேண்டும், திருமணம் செய்விக்க வேண்டும் என்று முயல்வார்கள். அதுக்காக சொல்லுகிற காரியத்தை தான் மடலேறுதல் என்று சொல்லுவது வழக்கம். இது கோவை பாடல்களில் வரும். அந்த மாதிரி திருவெங்கை கோவை என்கின்ற ஒரு நூலில் இந்த மடற்கூற்று என்கின்ற செய்தியை சொல்ல வருகிறார் சிவபிரகாச சுவாமிகள். சொல்லும்போது சொல்கிறார், நீ படம் எழுத வேண்டும் அல்லவா, மடலேறுகிறேன் என்று சொல்லுகிறாயே. மடலேறுவதென்றால் சும்மா இருக்கிற காரியம் இல்லையே, அவளுடைய படத்தை எழுத வேண்டும் அல்லவா. அது உன்னால் முடியுமா? அந்த இடத்துல இதை சொல்லுகிறார். சிந்தாமணியும் திருக்கோவையும் எழுதி கொள்ளினும். சிந்தாமணி தலையில வகுட்டி சூட்டிலே வைக்கக்கூடிய அந்த மாணிக்கம் இருக்கிறத, அதை நீ படத்தில் எழுதிவிடலாம். திருக்கோவை மார்பிளி அணிந்து கொண்டிருக்கின்ற அந்த சரம் இருக்கிறத, அந்த சங்கிலி, அதை கூட நீ படத்தில் எழுதி விடலாம். சிந்தாமணியும் திருக்கோவையும் எழுதி கொள்ளினும். நந்தா உரையை கெடாத அவருடைய பேச்சை எழுதல் எவ்வாறு? பேச்சை எப்படி படத்தில் காட்ட முடியும்? ஆக உன்னால் படம் எழுத முடியாது, அதனால மடலேற வேலையை விட்டுடு, வேறு வகையாக முயற்சி செய்து திருமணத்தை நடத்தப்பார் என்று அந்த தோழி சொல்லுகிறார். அந்த இடத்துல சொல்லுகிறார். இது இன்னொன்று பொருள் என்ன? சிவக சிந்தாமணி என்கின்ற காப்பியத்தை எழுதிவிடலாம், திருக்கோவையார் என்ற நூலை எழுதிவிடலாம். ஆனாலும் சிந்தாமணிக்கு எழுதிய நச்சினார்க்கினியர் உரையையும் திருக்கோவையாருக்கு எழுதிய பேராசிரியர் உரையும் எழுத முடியாது. பேராசிரியர் உரைக்கு எவ்வளவு பெரிய கௌரவம் இருக்கிறது பாருங்க. தமிழ்நூல்களை எல்லாம் படித்துவிட்டு உங்களுக்கு சந்தேகம் வருமானால் அந்த சந்தேகத்தை களைவதற்கு 3 நூல்களை படித்தால் போரும். என்ன 3 நூல்? தொல்காப்பியம், திருவள்ளுவர், கோவையார், 3னும் முழங்கும். திருக்கோவையார் திருவாசகத்தை கூட தொடர். திருவாசகம் உணர்வு பூர்வமான பக்தி நிலை. அது அர்த்தம் படிக்கிறது இல்லை, அது சொல்லி சொல்லி விடுக வேண்டும். மனம் தழுதழுக்க திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்தால் அது சொல்லுகிறவர்களை தன்மயமாக்கிவிடும் திருவாசகம். கே.எம். பாலசுப்ரமணியம் என்று ஒரு பெரியவர் இருந்தார். நானும் அவரும் பல மேடைகள் அந்த காலத்தில் திருப்பாவை திருவம்பாவை ஆரங்க மகாநாடு நடக்கிற காலத்தில் ஒவ்வொரு இடத்துக்கும் நாங்கள் 2 பேரும் அடிக்கடி பல நேரங்களில் சந்தித்திருக்கோம். நீடாமங்கலத்தில் ஒரு முறை முதல் தடவை நான் அவரை சந்தித்தது. நான் திருப்பாவை விரிவுரை செய்கிறதுக்காக போயிருந்தேன். அவர் திருவம்பாவை சொல்கிறதுக்காக வந்திருந்தார். அவர் ஏற்கனவே நாஸ்திக கட்சியில் இருந்தவர், பயங்கரமான ஒரு பேச்சாளராக இருந்தவர். அவர் அங்கே என்னிடத்தில் சொல்லி அழுதார். அவர், நான் எவ்வளவு மகாபாவியாக என்னுடைய நாள்களை வீணாக்கி விட்டேன். நாஸ்திக கட்சியில் இருந்து கொண்டு கடவுளை தொட்டுவதற்கும் இல்லை என்று சொல்லுவதற்குமாகவே நான் ஆராய்ச்சிகளை படிக்கிறேன். அப்படி படிக்கிறதுக்கு திருவாசகத்தை எடுத்து திருவாசகத்தை சொல்லி கடவுளை தொட்டணும். கடைசியில் நானே திருவாசகத்துக்கு அடிமையாகிவிட்டேன். இப்படி திருவாசகத்தை பற்றியே சொற்பொழிவுகள் செய்யக்கூடியவராக நான் மாறிவிட்டேன். திருவாசக மணி என்று அவருக்கு ஒரு பட்டம் கிடைத்தது. திருவாசகம் தன்னை படிப்பவரை தன்மயமாக்கிவிடக்கூடிய ஆற்றல் படைத்தது. அது அர்த்தம் பார்க்க வேண்டிய விஷயம் இல்லை. சொல்லி சொல்லி உருக உருக அது நாம்
ஈரான் அரும்பி விதிர் விதிர்த்து உன்வரையார் கடற்கின் கைதான் தலை வைத்து கட்டீரரும்பி விரும்பி உள்ளம் பொய்தாந்த விருந்து முன்னை போற்றி ஜய ஜய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடேன் உடையாய் என்னை கண்டுகொள்ளே. அந்த உணர்ச்சியோடு நீங்கள் படிக்கிற போது, அதனால்தான் ஜீவ போப் எழுதினார், திருவாசகத்தால் விளைந்த கண்ணீரும் போற்றுதற்குரியது என்று எழுதினார். ஒரு கிறிஸ்தவ மதத்தை பரப்ப வந்த மதாச்சாரியராக இருந்த ஒருவர் திருவாசகத்தை படித்துவிட்டு அவர் அங்கிருந்து லெட்டர் எழுதுகிறார். இங்கே அந்த லெட்டர் எழுதுகிற போது அந்த கடிதத்திலே அவருடைய கண்ணீர் விழுந்து அந்த எழுத்தை கலைக்கிறது. இங்கே நான் அழித்துவிட்டு எழுத விரும்பவில்லை, காரணம் திருவாசகத்தால் விளைந்த கண்ணீரும் போற்றுதற்குரியது என்று கீழே ஒரு வரி எழுதிவிட்டிருக்கிறார். ஒரு வெள்ளைக்காரர் கிறிஸ்தவ சமய பிரச்சாரகர் அப்படி சொல்லுவார் என்று சொன்னால் நாம் எத்தனை பேர் திருவாசகத்தை எடுத்து படிச்சுட்டு இருக்கோம். படித்து படித்து மனம் உருக வேண்டும். அதைத்தான் மனோன்மணியின் சுந்தரம்பிள்ளை எழுதும்போது மனம் கெடுக்கும் வாசகத்தின் மாண்டோர்கள் என்று சொல்றார். மனம் உருகி கரைந்து போய்விடும். நம்மிடத்தில் இருக்கிற அழுக்குகளை எல்லாம் இது அகற்றிவிடும். அப்படிப்பட்ட வாசகத்தினாலே மாண்டோர்கள் தன்னிலை இழந்து பரவசமானவர்கள். இந்த பரவசம் எங்கே ஏற்படுகிறது? நான் முதலே சொன்னேன், நிச்சயதார்த்தத்தின் பொழுதே அந்த பெண்ணுக்கு அப்பொழுதே பரவசம் ஏற்பட்டு விடுகிறது. தன் கணவன் தான் தனக்கு எல்லாம். இன்னும் சொல்ல போனால் பெண்மக்களுக்கு இருக்கக்கூடிய பற்றறிதியானது ஆண்களுக்கு வராது. அதனால்தான் அகப்பொருள் செய்திகளை ஆண்டவனிடத்தில் வைத்து அதிகமாக பாடுகிற ஒரு பழக்கமே ஏற்பட்டது. 10-60 பெண்களைப் போல ஆண்களை சொல்ல முடியாது. 20 ஆண்டுகள் தந்தை தாயோடு இருந்து கொண்டிருக்கிற அந்த பெண் திருமணம் செய்து கொடுத்த பிற்பாடு கணவன் வீட்டாரையும் கணவனையும் பற்றி நின்று கொண்டு தாய் வீட்டை பற்றிய அக்கறை இல்லாமலும் இருக்கிறாள் அல்லவா? கல்யாணமாகி 6 மாதம் கழித்து வருகிறாள் பிறந்த வீட்டுக்கு. இன்னும் ஒரு 4 நாளைக்கு இருந்துட்டு போடியோ அப்படின்றா தாயார். உனக்கு நீ முன்ன பைத்தியக்காரத்தனமாக பேசிட்டு இருக்க. அவருக்கு கையும் கூடாது காலும் கூடாது. நான் இல்லைன்னா இவ போனாதான் கை காலெல்லாம் ஓடுமா. எவ்வளவு துடிப்பு! நேற்று வரை 20 வருஷமா இருந்த வீடல்ல அவளுக்கு. முதல் கல்யாணம் ஆகி 3 மாசத்துல பெயர்த்தும் அவனுக்கே புத்தியானாள். எவ்வளவு அழகா சொல்லியிருக்கார் திருத்தாண்டகத்தில் அப்பரடிகள். அவ்வளவை பற்றையும் விட்டுவிட்டு தன்னுடைய பேரையே மாற்றிக்கிறார். அப்பா பேரை இன்சியல்ல போட்டவா புருஷன் பேரை போடுறா. உடனே போய் மாத்துறாத. எந்த ஆடவனாவது அப்படி மாற்றிக்கிறான்? அவருக்கு கல்யாணம் ஒண்ணு மனைவிக்காக தன்னை மாற்றிக்கிறவன் யாராவது இருக்காங்க? கிடையாது. பெண்கள் பற்றிய பற்றையும் விட மாட்டார்கள், பற்றை விட்டால் திரும்பி தொட மாட்டார்கள். அதனால்தான் தன்னை நாயகியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று மணிவாசக பெருமான் சன்மார்க்க நெறியை உலகிற்கு அனுப்புவதற்காக சன்மார்க்க நெறியில் நாயகி இருந்தால் எப்படி இருப்பாளோ அப்படி தன்னை ஆக்கிக் கொண்டார். திருவாசகம் முழுமையும் ஒரு பார்வையாக இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். இறைவனது தொன்மை புகழ் எல்லாமாய் உள்ள நிலையறிந்து போற்றுதல் செய்கிறார். அதுதான் உங்களுக்கு முதல்ல சிவபுராணம், திருவொண்டப் பகுதி, கீர்த்தி திருவுகள் போற்றி
இதெல்லாம் வரும் 4 பகுதிகள். இந்த திருவாசகம் இறைவனை நாயகனாக வைத்து நாயகனுடைய பெருமையை நாயகி பேசுவதாக வருகிறது. அப்படி நாயகனை போற்றுதல் செய்கின்ற பொழுது அதற்கு மெய்யுணர்தல் முதலியன நிமித்தம் ஆகின்றது. திருச்சதகத்திலே மெய்யுணர்தல் என்பதிலிருந்து தொடங்கி 10 விஷயங்கள் வரும். அது 10 பத்துகள் உள்ள நூல். அதான் திருச்சதகம். சதகம்னா 100. அது 10 பத்துகள் வந்தால் அது 100 ஆகிறது. அந்த மெய்யுணர்தல் முதலியன நிமித்தமாகலின் ஆனந்தத்து அழுந்தி தன் செயலொற்று கழித்திருக்கின்ற பொழுது உலக வாசனை அவரை தாக்குகிறது. நம்முடைய இறைவனோடு சேர்ந்து ஒன்றாகி கழிக்கின்ற நேரம், அந்த நேரத்தில் உலக வாசனை வந்து நடுவில் தடுக்கிறது. அப்படி வாசனை தாக்கி பிரிவு வரும் நிலையில் அதை பொறாது நீத்தல் விண்ணப்பம் பாடுகிறார். அடுத்தவர் திருச்சதகம் முடிஞ்சால் நீத்தல் விண்ணப்பம். விடுதி கண்டாய் கடையவனை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே விட்டுடுதி கண்டாய் விரல் வெங்கு இருந்தோல் உடையவனை மன்னும் உத்தரகோஷம் அங்கை கரசை சடையவனே தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளே. விடுதி கண்டாய் என்று இறங்கும். அப்பொழுது இதுவரை தனக்கு உபகாரமாக இருந்த திருவருள் சக்தியை திருவருளை நிறைந்து ஆச்சரியப்படுகிறார். அதனால் சக்தியினுடைய பதிவு அவரிடத்தில் ஏற்படுகிறது. அதனால என்னாகிறது? தன்பயம் இழந்து மகளிரைப் போல அம்மானையாடல், சுண்ணம் இடித்தல், வண்டை தூதுவிடல், பறை கொட்டி ஆடல், சாழல், பூக்கொய்தல், உந்தி பறத்தல், தோல் நோக்கம், ஊசலாடல் இதெல்லாம் பெண்களைப் போல அவரிடத்திலே நிகழ்கிறது. தொடர்ச்சியாக பார்த்தா பெண்கள் விளையாடுகின்ற விளையாட்டுகள் தான் அதெல்லாம். அம்மானை என்றால் அம்மானை பருவம் என்றால் பெண்பால் பிள்ளை தமிழ் அம்மானை பருவம் வரும். ஆண்பால் பிள்ளை தமிழில் சிற்றில் பருவம் வந்தால் பெண்பால் பிள்ளைகளுக்குள்ள அம்மானை பருவம் வரும். காயாடுறதுன்னு சொன்னால் அது அவருடைய தொழில். அதை இவர் பாடுறார். இவர் தன்னை பெண்ணாக பாவித்துக் கொண்டதுனாலே தாயார் ஐயுறுவது போலவும் தோழி பதில் கூறுவது போலவும் வரும். இந்த பாடல்கள் எல்லாம் படித்து கொண்டே வந்தால் குயிலை தூது அனுப்புவாள். கீனம் இனிய குயிலே கேட்டியாள் என்று சொல்ல பாருங்க. குயிலை தூது அனுப்புவாள். நாயகனிடத்திலே பறவைகளையும் விலங்குகளையும் நெஞ்சையும் தூதாக அனுப்புகிற செய்திகள் காதல் அவசத்திலே உண்டாகிறது. குயிலை தூது அனுப்புவாள். இடையில ஒரு ஆறுதல். கிளியின் மூலம் தசாங்கம் கேட்பாள். என்னுடைய நாயகனுடைய 10 அங்கங்களையும் எடுத்துச் சொல் என்று கிளியை பார்த்து கேட்பது போல வருகிறது. தான் விழித்திருந்து அவன் உறங்குவதைக் கண்டு திருப்பள்ளி எழுச்சி பாடுவாள். நான் செத்திலேன், நான் செத்திலாப்பத்து என்று வரும். உன் அடைக்கலம், உன்னுடைய அருள் பெற ஆசைப்பட்டேன், ஆசைப்பட்டு இதெல்லாம் அங்கே வார்த்தைகளிலே அப்படியே வருகிறது. அதிசயம் கண்டாம், இதுதான் முன்னாலே அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதிசயம் கண்டாம், அதிசயப்பட்டு. புணர்ச்சிக்கு பின்னாலே பிரிவு ஏற்படுகிறது. வாழ இல்லேன் கண்டாய், வாழாப்பத்து என்று அர்த்தப்படி சொல்வார். அழைத்து அருளாய், அப்புறம் கண்டது கூறல், கண்டது பத்து என்று நான் கண்ட அனுபவங்களை எடுத்து சொல்லுவதாக வரும். அருளாமையால் குழைவள், இறைவன் அருளாத காரணத்தினாலே அந்த பெண் குழைவள், குழைகிறாள். அப்பொழுது உயிருண்ணி அவன், என்னுடைய உயிரை உண்ணி அவன், அது உயிருண்ணி பத்து என்று இங்கே வரும். உயிருண்ணி அவன் எனல். அப்புறம் அச்சம் உண்டாகும். இனி என்ன ஆகுமோ, அவன் நம்மை விட்டு விடுவானோ, இது அச்சப்பத்து சொன்னார். இனி எங்கே போவது? அவன் செய்த அற்புதத்தை எண்ணுவாள். தன் செல்லியில் திருவடி வைத்தானே என்று அந்த நினைவு அவளுக்கு உண்டாகும். திருவார்த்தையினாலே புகழ் பேசுவாள். முன்னை நினைவுகளை
திரும்ப திரும்ப நினைவாள். எண்ணப்பதிகம் என்று அடுத்தபடி சொல்வார்கள். பழைய நினைவுகளை எல்லாம் திரும்ப திரும்ப நினைத்து பார்ப்பார். பண்டாய நான்மறை பாடல் மூலம் அனுபவம் உறுதி என்று சொல்லுகிறாள். அப்புறம் திருப்படையாட்சி, அது முத்தி வழியிலே நிகழ்கின்ற பல நிகழ்ச்சிகளை எல்லாம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. தானும் அவனுமாயிருந்து அனுபவிக்கக்கூடிய முத்தி பேச்சில் என்னென்ன நிகழ்ச்சி நடக்குமோ அதையெல்லாம் சொல்வாள். அந்த களிப்பின் மிகுதி, சிவானுபவத்தில் விருப்பம் உண்டாதல், அதுதான் ஆனந்த மாலை. இறுதியாக அவன் அருளை கருதி தனக்கு அவன் செய்த அருளை தெரிவி அச்சோப்பதிகம் வரும். அச்சோ என்றால் வியப்பு. செம்மநிலம் அறியாத சிறுவருடன் திருவேணி மும்மை மனம் அறிவித்து முதலாய முதல்வன்கள் எவ்வளோ அழகாக அவர் சொல்லிட்டு போகிறார். ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தா ஒரு பெண்ணுக்கு ஒரு காதலன் பேரில் ஏற்பட்ட கூட்டம், பிரிவு, துடிப்பு, மீண்டும் நினைதல் ஆகிய இந்த செய்திகளைத்தான் குறிப்பு வகையாலே திருவாசகத்தில் 51 பகுதிகளாக நமக்கு வைத்து செய்திருக்கிறார். இதில் நாயகி பாவம் இல்லையா? நாயகி பாவத்தை வச்சு பார்த்தா இது இன்னும் ரொம்ப நெருக்கமாக தெரிகிறது. இந்த உறவை பிரிப்பதற்கு இறைவனாலேயும் முடியாது. நம்மாழ்வார் சொல்வார், நாயகி பாவத்தை அவரும் கையாளுவார். என்னை நிகழ்த்தினும் என்னுடைய நன்னெஞ்சம் தன்னை அகல்கிக்க தானுங்கில்லானவன். நம்மாழ்வார் திருமாலிடத்தில் சொல்லுகிறார், என்னை கைவிட்டாலும் என்னுடைய நெஞ்சம் தன்னை அகல்கிக்க தானும் இல்லான். என்னுடைய நெஞ்சத்தை அவனிடத்திலிருந்து பிரிக்க முடியாது, அது அவனாலேயும் முடியாது. தன்னுடைய நெஞ்சை அவன் கொள்ளை கொண்டு விட்டானார். உள்ளங்கவர் கல்வன் என்று இவர் சொல்ற மாதிரி அவர் இங்கே சொல்லுகிறார். அவரிடத்தில் நாயகி பாவம் நிறைய வரும். அங்கே அது வெளிப்படையாக இருக்கிறார்கள். மடலேறுதல் என்பது திருமங்கை மன்னன் 2 நூல்களை எழுதியிருக்கிறார். மடலேறுதல், சிறிய திருமடல், பெரிய திருமடல் என்று. ஆகவே இந்த விஷயங்களை ஒரு வெளிப்படையாக சொல்கிறார்கள். நாம் இன்னும் தவறு நிகழ்ந்துவிடும். நாயகி பாவத்தை சொல்லிவிட்டால் அதனால் என்ன தகவல் நிகழ்ந்துவிடும். அவள் பிள்ளையாக இருந்தால் தகப்பனாக வைத்து இறைவனை பேசலாம், அடிமையாக இருந்து ஆண்டானாக வைத்து இறைவனை பேசலாம், தோழனாக இருந்து இறைவனை தோழனாக கொண்டு பேசலாம். ஆனால் மனைவியாக இருந்து இறைவனை நாயகனாக நினைத்து பேசக்கூடாது என்று எங்கிருந்து எழுதப்பட்டிருக்கிறது? அதுதான் உறவு என்று சொல்றது. உறவு படிப்படியாக உயர்கிற பொழுது அன்பு செறிவாகிய உறவு என்பது நாயகி பாவத்தில் போய் முடிந்து விடுகிறது. அதற்கு மேலே இல்லை. அதனால்தான் 4 மார்க்கம் என்று அதை வைத்து அதை முடித்தார்கள். அதை சன்மார்க்கம் என்று சொன்னார். இந்த சன்மார்க்க நெறியிலே இவர் தில்லையம்பலத்திலே போய் அமர்ந்த பொழுது திருச்சிற்றம்பலமுடையார் அவர் சொல்லிய திருவாசக பாடல்களை எல்லாம் எழுதி கொள்ள வேண்டும் என்று எதிரில் வந்து உட்கார்ந்தார். மணிவாசகரை சொன்னார், ஒவ்வொன்றாக சொல்லுங்கள்னார். நீங்கள் பாடிய பாட்டெல்லாம் சொல்லுங்கள்னார். இன்னும் சொல்லப்போனால் நான் இதை ஆராய்ச்சி செய்கிற பொழுது எனக்கு ஒரு கருத்து தோன்றியது. இந்த சிவபுராணம் என்கின்ற அந்த பகுதி இருக்கிறதே, அந்த பகுதி சிவபெருமான் தன்னிடத்தில் திருவாசகம் கேட்டு எழுதிய பொழுது கடைசியாக முடிவுரையாக சொன்ன பகுதி அது. அதைத்தான் முதல்ல தூக்கி கொண்டு வைத்திருக்கோம். அச்சோப்படிகம் மரணம் முடிஞ்ச பிற்பாடு அதற்கு ஒரு முன்னுரையாக வாழ்த்து, வணக்கம், வருவருள் உரைத்தல் என்பதாக இருக்க வேண்டும். ஒரு முறைப்படி இதில் அமைய வேண்டும் என்பதற்காக ஒரு சிவபுராண பகுதியை எழுதினார். அதை பார்த்தபோது நம்ம கடைசியில் அந்த வார்த்தை தெரியும். சொல்லிய பாட்டின் பொருள் ஒன்று சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளான் திருவடிக்கு பல்லோர் மேத்த பணிந்து. இந்த கடைசி பகுதியை முடிச்சோம்னா சொல்லிய பாட்டின் பொருள் ஒன்று சொல்லுவார். அப்போ அதுக்கு பின்னால் இருக்கிற 50 பகுதிகளும் சொல்லிய பாட்டு. இந்த சொல்லிய பாட்டின் பொருள் ஒன்று சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளான் திருவடிக்கு பல்லோர் மேத்த பணிந்து செல்வர் என்பது அது முடிவுரையாக அதை வழங்கி இருக்கிறார் பின்னாலே. அப்படி சொல்லி முடித்த உட்பாடு சிவபெருமான் இவரும் பெண்ணாக இருந்து தன்னை நாயகனாக கொண்டு உருகி உருகி பாடிய பாட்டெல்லாம் கேட்டு அனுபவித்து கொண்டிருந்தவருக்கு ஒரு ஆசை உண்டாச்சு. இவர் நாயகனாக இருந்தார் எப்படி இருக்கும்? இவர் நாயகனாக இருந்தால் அது எப்படி இருக்கும்? இவர் தன்னை நாயகியாகத்தான் இதுவரை திருவாசகத்தில் பாடியிருக்கிறார். ஏனென்றால்
இவர் திருப்பெருந்துறையிலே குருந்தமரத்து நிழலிலே அருள் பெற்றவர். அந்த சுவாமிக்கு என்ன பேரு? ஆத்மநாதன். ஆத்மநாதன்னா யாரு? புருஷன் அர்த்தம். பழைய காலத்தில் மாதவையா நாவல் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். பழைய முதல் நாவல் கமலாம்பாள் சரித்திரம் அதெல்லாம் அது எழுதும்போது என்ன அன்புமிக்க பிராணநாதருக்கு என் மனைவியே அப்படித்தான் எழுதுனான். 54 சொல்றேன். பிராணநாதர் ஆத்மநாதர் தான். சுவாமி பேரு ஆத்மநாதர் தான். நாடன் இருந்தால் நாயகி இருக்கணும் இல்லையா? இவர் தான் போய் நாயகியா போய் சேர்ந்தார். மணிவாசகர் நாயகி, அவர் ஆத்மநாதர். உயிர்கேழ்வர். சுவாமியுடைய பெயரை பார்த்தவுடனேயே நமக்கு மற்ற கோயில்கள் இருக்கிற பேர் மாதிரி இல்லை. திருப்பெருந்துறையிலே தன்னுடைய ஆத்மநாதனை சந்திப்பதற்காக அந்த நாயகியானவள் அங்கு புறப்பட்டு போயிருக்கிறார். இப்ப திருவாசகம் முழுமையும் மணிவாசக பெருமான் தன்னை நாயகியாக நினைத்துக் கொண்டு சிவபெருமானை தனக்கு நாயகனாக கொண்டு பாடியது. இந்த பாட்டு திரும்ப ஒரு தடவை எழுதுவதற்காக கேட்ட பொழுது அவருக்கு மனதில் பரவசம் உண்டாகி போய் தான் நாயகியாக இருந்து இவர் நாயகனாக ஆகி பாட வேண்டும் என்று ஆசை உண்டாச்சு. வேடிக்கையா சொல்லலாம். திருமால் ராமாவதாரம் எடுத்து முடிச்சுட்டு பராபரத்துக்கு போய் சேர்ந்தார். அந்த அம்மா கேட்டாங்க, லட்சுமி, ஆமா நீங்க அடுத்தபடி என்ன அவதாரம் எடுக்க போறீங்க? கிருஷ்ணாவதாரம் தான் எடுக்க போறேன். ஆனா அது ஒரு விஷயம், ஒரு மாறுதல் செய்ய போறேன். நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு ராமனா இருந்து தசரதனுக்கு சக்கரவர்த்திக்கு பிள்ளையா பிறந்து இவ்வளவெல்லாம் பண்ணியும் கூட எனக்கு ஒரு புகழும் கிடைக்கல. ஆஞ்சநேயருக்கு தான் அவ்வளவு புகழும் கிடைச்சிருக்கு. அப்ப ராஜாவா இருக்கிறவனை விட தூது போனவனுக்கு ஏற்றம் உண்டாகிறது இல்லையா? அனுமான் தானே தூது போனவன். தூது போனவனுக்கு ஏற்றம் உண்டாகிறது. ஆகையினாலே நான் அடுத்தடுக்கிற அவதாரத்தில் நான் தூது போக போகிறேன். அப்பத்தான் எனக்கு பெருமையை உண்டாக்கி கொள்ள முடியும் அப்படின்னாராம். அதுக்காகத்தான் கிருஷ்ணனா வந்த பொழுது அவரே தூது போறேன்னு சொல்லி தானா வாலண்டியரா போய் கேட்டுக்கொண்டார். நான் போய் தூது சொல்லிட்டு வரேன். துவாரைக்கு சக்கரவர்த்தியா இருக்கக்கூடிய ஒருவரையா போய் தூது அனுப்புவது என்று அவர்களெல்லாம் நினைக்கல. அவர்களுக்கு இவரே போய் கேட்டுக்கொண்டார். நான் போய் தூது சொல்லிட்டு வரேன். அதுபோல நாயகியாக இருந்து மணிவாசகர் பாடிய பாடல்களை கேட்டு பரவசம் அடைந்த சிவபெருமான் என்ன பண்ணாரு? தான் நாயகியாக இருக்க வேண்டும் என்று ஆசை பண்ணார். அதுதான் திருக்கோவையார். இப்ப திருக்கோவையாரை பார்க்கிற பொழுது சிவபெருமான் பெண், மாணிக்கவாசகர் ஆண். அவர் காதலி, இவர் காதலர். முதல் பாட்டை பாருங்க. திருவளர் தாமரை சிறுவளர் காவிகள் ஈசர்களை குருவளர் பூங்குமிழ் கொங்கு வெங்காங்கள் கொண்டு ஓங்கு தெய்வ மறுவளர் மாலை ஒரு வள்ளியின் ஒல்கி அணநடை வாய்த்து உருவளர் காமன் தன் வென்றி கொடி போன்று ஒளிர்கின்றது. சுவாமியை பார்த்து சொல்றார். காமவல்லி கொடி போன்று ஒளிர்கின்றது என்று சொல்லுகிறார் சுவாமியினுடைய அழகை. சுவாமியே பெண்ணாக இருக்கிறார். இது சியாழி முத்துத்தாண்டவராய பிள்ளை அவர்கள் உரை எழுதுகிற காலத்தில் இப்படித்தான் அவர்கள் உரை சொல்ல வேண்டும் என்று அந்த முறையை அவர்கள் கையாண்டார். திருக்கோவையாரும் நாயகநாயகி பாவமாக இருந்தாலும் அது சிவபெருமானை நாயகனாக கொண்டு மணிவாசகரை நாயகியாக கொண்டு பாடப்பட்டது என்று தான் மற்றவர்கள் சொல்வார்கள். ஆனால் சீகாழி தாண்டவராயர் சொல்லுகிற உரையில் அவர் எழுதுகிற பொழுது நாயகன் மணிவாசகர், நாயகி அது காரணம் சொல்றார். அவர் ஒரு இடத்துல சிற்றம்பலம் போல் என்று அந்த நாயகியை சொல்லியிருக்கிறார்.
சிற்றம்பலம் போல் என்று சொல்லுகிறபடியினாலே இங்கே நாயகியாக இருக்கிறது சிவபெருமான் தான் என்பது உறுதியாகிறது. அந்த நிலையிலே வைத்து காட்சி, வேட்கை, ஒருதலை உள்ளுதல், விரிதல் என்று இப்படி அந்த அகப்பொருளுக்குள்ள துறைகளை எல்லாம் வரிசையாக சொல்லி கொண்டு போகிறார். 400 துறைகள் முழுமை பெற்ற ஒரு கோவை நூல் திருக்கோவையார். இதுக்கு முற்பட்ட ஒரு கோவை நூல் இருக்கிறது, பாண்டிக்கோவை என்று இதுக்கு பெயர். இறையனார் களவியல் உரையில் உதாரணமாக காட்டப்பட்டது அந்த பாண்டிக்கோவை தான். அதில் 168 துறைகள் தான் இருக்கிறது. ஆனால் திருக்கோவையாரில் 400 துறைகள். அதில் ஒரு துறைக்கே பல பாடல்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் இதில் ஒரு துறைக்கு ஒரு பாட்டு, 400 துறை 400 பாட்டு. அந்த கோவையை எப்படி செய்ய வேண்டும் என்பதை அவ்வளோ அழகாக செய்திருக்கிறார். அவர் பக்தி பருவல் பாடுகிறவர் என்று மாத்திரம் அவரை சொல்லிவிட முடியாது. தமிழை அளந்து கண்டவர். சிலைவான் குணத்தில்லை சிற்றம்பலத்தும் சிந்தை உள்ளும் முறைவான் உயர்தமிழ் கூடலின் ஆய்ந்த ஒன்றீந்தமிழின் துறைவாய் நுழைந்தனையோ அன்று ஏடிசை சூழல் புக்கோ இறைவா பிடிது போலோ என்னை காரணம் ஏங்கியது. இந்த பெண்ணை பார்த்து துடிதுடுப்படைந்து அந்த ஆடவன் திரும்பி வருவான். அப்படித்தான் சிவபெருமான் மாணிக்க வாசக உடைய காட்சிக்கு புலனானார். இப்ப மாணிக்க வாசகர் நாயகன், அவருடைய தோழன் அவரை பார்த்து கேட்கிறான், என்னடா இழைக்கு போயிருக்கிறே இவ்வளவு நாளா அப்படின்னு. 2 காரணங்களாலே தான் உடம்பு இழைக்கும். என்ன நம்ம சொல்றான் பாருங்க. தமிழ் படிக்க போயிருந்தால் உடம்பு இழைச்சிருக்கும், சங்கீதம் கற்றுக்க போயிருந்தால் உடம்பு இழைக்கும். நீ தமிழ் படிக்க போனியா, சங்கீதம் கற்றுக்கொள்ள போனாயா, எதனால இப்படி உடம்பு ரொம்ப இழைச்சிருக்கு? மாயவரத்தில் மகாவித்வான் மீனாட்சந்திரம் பிள்ளை வருடத்தில் தமிழ் பாடம் கற்றுக்கொள்வதற்காக தமிழ் தாத்தா சாவை அங்கே கொண்டு விட்டார் அவங்க அப்பா. அப்போ பக்கத்தில் தெருவில் கோபாலகிருஷ்ண பாரதியார் இருந்தார். அவர் தந்தையாருடைய நண்பர். அவருடைய தந்தையார் நல்ல இசை வல்லுநர், காலட்சேபம்லாம் பண்ணுவார் தமிழ் தாத்தா அவருடைய தகப்பனார். அதனால பக்கத்து தெருவில் இருந்த கோபாலகிருஷ்ண பாரதியார் இடத்துல பார்த்து, தன் பையன் அங்கே பிள்ளையவரிடத்தில் படிக்க வந்திருக்கிறான், அவனுக்கு நீங்கள் முடிந்தால் சில நேரங்களில் உங்கள் இடத்துல சங்கீதமும் கற்றுக்கட்டும் என்று சொல்லிவிட்டு வந்தார். இவர் அங்கே போய் சில நேரங்களில் பிள்ளையவர்களுக்கு தெரியாமல் போய் அங்கே சங்கீத அபியாசம் பண்ணி கொண்டு வந்தார். ஒரு நாள் திடீர்னு இவர் அபியாசம் பண்ணினது இவரை மீறி வெளியில் வந்துடுச்சு. பிள்ளையவர்களை விட்டு தென்னையில் உட்கார்ந்து கொண்டு அதை பாட ஆரம்பித்தார். பிள்ளைகளுடைய காதிலே இவருடைய சங்கீதங்கள் ரொம்ப அற்புதமான கானமாக இருக்கிறது. யார் பாடுகிறார்கள், நம்ம வீட்டில் இருந்து வர மாதிரி தெரிகிறதுன்னு சொல்லி அப்படி வந்து பார்த்தார். இவர் தான் பாடுறார். அப்பா அவரை கேட்டார், உங்களுக்கு சங்கீதம் தெரியுமோன்னு. இல்லை, அப்பா வந்திருந்த பொழுது கோபாலகிருஷ்ண பாரதியார் இடத்துல அறிமுகப்படுத்திட்டு போனார். அதனால் கொஞ்சம் அங்கே போய் சங்கீதம் கற்றுக்கிறேன். மறுபடியும் என்ன சொன்னார் தெரியுமா? அவர், சங்கீதம் என்பது ஒரு பெரிய கலை, அதுக்கென்று உழைத்து அதை கற்றுக்கொள்ள வேண்டும், அதுக்கு முழுமையாக நம்முடைய ஆயுளை தர வேண்டும். தமிழும் அப்படிப்பட்ட ஒரு கலை. தமிழ் படிக்கிறதா இருந்தால் தமிழை படியுங்கள், இல்லை நீங்கள் இசை கற்றுக்கொள்வதாக இருந்தால் அங்கே போய் அதை கற்றுக்கொள்ளுங்கள். 2ஐயும் பண்ணலாம்னு நினைக்காதீங்க, முடியாது. அதுதான் கேட்கிறார் திருக்கோவையாரில் தான் அந்த செய்தி. சிற்றம்பலத்தும் என் சிந்தை உள்ளும் உறைவான் உயர்தமிழ் கூடலின் ஆய்ந்த ஒன்றின் தமிழின் துறைவாய் நுழைந்தனையோ, தமிழ் துறையிலே நுழைந்து விட்டாயா, அல்லது 7 இசைச்சூழல் புக்கோ, சரிகம பதனி என்று சொல்லுகின்ற 7 இசைகளுக்கும் உரிய சூழலிலே பூந்து விட்டாயோ, திருவுலோ என்னை காரணம் எங்கியது. ரொம்ப ஆழமாகவும் அழுத்தமாகவும் தமிழின் பெருமையை சொல்லக்கூடியது திருச்சிற்றம்பல கோவையார். பாருங்க, மற்ற நூல்களையெல்லாம் இந்த கோவைன்னு சொல்லணும். ஆனால் திருச்சிற்றம்பல கோவையாருக்கு திருக்கோவையார் என்று இந்த பிரபந்த பேரை சொன்னாலே அந்த நூலை குறிக்கும்.
அது அதனுடைய தனிப்பெருமையை உணர்த்துகிறது. இந்த ஆர் விகுதி என்பது நாலடியார் போன்ற சிவஞான சித்தியார் போன்ற வேறு நூல்களையும் ஆர் விகுதி சிறப்பு விகுதியாக வரும். நான் எல்லாத்தையும் விட முதல்ல வந்தது திருக்கோவையாருக்கு தான். ஆனால் திருக்கோவை என்பது ஒரு பிரபந்தம். அந்த பிரபந்தத்தை பேர வச்சாலே அது திருச்சம்பல கோவையைத்தான் குறிக்கிறது. ஆனால் இது முதல் தோன்றிய கோவை என்று சொல்லுகிறது. இதுக்கு முன்னாலே இருந்த ஒரு கோவை இருந்திருக்கிறது. ஆனாலும் அந்த கோவையை புறந்தள்ளி இது பிரகாசமாக ஆயிற்று. நிறைய செய்திகளை அதில் எடுத்து சொல்லுகிறார். அருணகிரிநாதர் ஒரு இடத்துல சொல்லுகிறார், இந்த அமைப்பு திருக்கோவையாரிலையும் வருகிறது. அருணகிரிநாதருக்கு திருக்கோவையாரில் இருக்கின்ற இதை படித்து பார்த்திருப்பாரோ என்று கூட நான் நினைக்கிறேன். காதல் காட்சி என்றால் வெறும் காதல் காட்சியை சொல்லல மணிவாசக பெருமான் திருக்கோவையார்ல. அதை எப்படி பக்திக்கு மாற்ற முடியும் என்று கழித்து மாற்றி இருக்கிறார். ரெண்டு பேரும் சந்தித்த பிற்பாடு தலைமையாக இருக்கப்பட்டவன் அந்த பெண்ணினுடைய கண்ணை விரும்பி பேசுவான். அது ஒரு துறை, கண் நயந்துரைத்தல் அப்படின்னு துறை. நீளம், கண்ணினுடைய நீளம், அதனுடைய கருமை, இதையெல்லாம் பாராட்டி பேசுவதாக அந்த பாடல் வரும். உலகியலிலே பக்தி மார்க்கத்தில் போகிறவர்களுக்கு காமம் கூடாது என்று எச்சரிப்பார்கள். நீ அருணகிரிநாதரும் கேட்டிருக்கிறார். அவனை எப்படி மாற்றி தடுப்பது? வாலிபர்கள் கலர் பார்க்கிறது தான் இருப்பார்கள். அவருடைய அறிவோடு தடுக்க முடியாது. இது அருணகிரிநாதருக்கு தெரிஞ்ச விஷயம். பெண்களை பார்க்காதீர்கள், அவர்களை பற்றியெல்லாம் வர்ணிக்காதீர்கள், அதையெல்லாம் பாராட்டி பேசிக் கொண்டிருக்காதீர்கள் என்று சொல்ல முடியாது. கட்டறியா அப்படி சொன்னா எல்லாரும் ஒரு கதையை ஒரே படிச்சுக்கிட்டோம்னு போயிடுவான். அவர் சொல்லுகிறார், இப்போ நீங்கள் பெண்களை பேசுவதையோ அவர்களை பற்றி பாராட்டுவதையோ நான் வேண்டாம்னு சொல்லலை. பால் என்பது மொழி, பஞ்சென்பது பதம், பாவையர்கண் செயல் என்பதாக திரிகின்ற நீ இப்படித்தானே செய்து கொண்டிருக்கிறாய். இந்த வாலிபனை பார்த்து கேட்கிறார் அவர். பால் என்பது மொழி, செம்பஞ்சு குழம்பு போன்றது அவருடைய பதத்தினுடைய சிகப்பு. பாவையர் கண் சேல், அவருடைய கண்ணு கயல் மீன் போல இருக்கிறது. இப்படி சொல்லி சொல்லியே காலத்தை போக்குறியே. நீ பெண்களுடைய கண்ணை பற்றி பேசி, அவருடைய காலை பற்றி பேசி, அவருடைய சொல்லை பற்றி சொல்லு. நான் அதை வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் ஒரு சின்ன மாறுதல். பால் என்பது மொழி, பஞ்சென்பது புறம், பாவையர்கண் செயல் என்பதாக திரிகின்ற நீ, அந்த பெண்களுடைய கண்கள் முருகப்பெருமான் கையில் இருக்கிற வேலை போல இருக்கிறது. கந்தசாமி கோயில் வந்து சொல்லாம போலாம். அப்படி சொல்ல 50% இங்க முருகன் இடத்துல வரலாம் இல்லையா? பெண்களை சொல்வதற்கு 50% போனா கூட அது முருகன் கையில் இருக்கிற வேலை போலன்னு சொன்னா முருகன் ஞாபகம் வரும், அவர் கையில் இருக்கிற வேல் ஞாபகம் எல்லாம் வருமே. சென்றிலோன் திருக்கை வேலன்கிளை, இந்த பெண்ணினுடைய பதம், நடை, கால் எப்படி இருக்கிறது? கொற்ற மாயூரம் என்கிறை, இந்த முருகப்பெருமானுடைய மயில் நடந்து வர மாதிரி இருக்கிறது அப்படின்னு சொல்ல. அந்த பெண்ணினுடைய பேச்சு பாலை போல இருக்குன்னு சொல்கிறாயே, அந்த பெருமானுடைய
காலிலே அணிந்திருக்கிற தண்டை சத்தம் போல ஒலியை போல இருக்கிறதுன்னு சொல்லு. வெற்றி தண்டை கால் என்கிறை மனமே எங்கனே முத்தி காண்பது. உனக்கு எங்கேருந்து மோட்சம் வரும்? பாதியாவது இப்படி வாயை. இந்த அணுகுமுறையை அவர் எங்கிருந்து கற்றார் என்று சொன்னால் திருக்கோவையாரை படித்து தான் தெரிஞ்சிருக்கிறார். திருக்கோவையாரில் அந்த காதலியினுடைய கண்ணை பார்த்து பாராட்டி பேசுகிற அந்த பாடலை பார்க்கணும். ஈசற்கு யான் வைத்த அன்பின் அகன்று. பெண்ணினுடைய கண் அகன்று இருக்கிறது. பெண்களுடைய லட்சணங்களில் கண் பெருசா இருக்கும். 3 உறுப்புகள் பெருசா இருக்க வேண்டும், 3 உறுப்புகள் சின்னதா இருக்க வேண்டும். இது சாம்பிரியா லட்சணத்தில் பெண்களுக்கு உரிய முறை. ஆண்களாயிருந்தா விசால நெற்றி, நல்ல திருநீர் பூசுறதுக்கு அளவுக்கு விசாலமா இருக்கணும். பெண்களாயிருந்தா பொட்டு வைக்கிற அளவுக்கு சின்னதா இருக்கணும் நெற்றி. இப்ப சொல்லுகள் சாம்பிரியால் சொன்ன யாரும் அங்கிருந்து எழுதல, கலித்தொகையில் சொல்றோம். அதை நெற்றி சிறிதாக இருக்க வேண்டும், கண் பெரிதாக இருக்க வேண்டும், இடுப்பு சிறிதாக இருக்க வேண்டும், கால் சிறிதாக இருக்க வேண்டும். நெற்றி, இடுப்பு, கால், இந்த 3 உறுப்புகளும் சிறிதாக இருக்க வேண்டும். சைனீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா காலில் சின்ன குழந்தையா இருக்கும்போதே பெண் குழந்தைகளுக்கு காலில் இறுக்கமான செருப்பு போட்டு காலை சின்னதாக்கிடுவாங்க. நடக்கிறது. நம்ம தமிழில் சொல்லியிருக்கிற விஷயத்தை நான் சொல்கிறேன். கண் பெரிதாக இருக்க வேண்டும். இந்த கண் பெரிதாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்தை எடுத்து வைத்துக் கொண்டு இங்கே சொல்ல பாருங்க. ஈசற்கு யான் வைத்த அன்பின் அகன்று. நான் சிவபெருமானிடத்தில் வைத்திருக்கிற அன்பு எவ்வளவு அகலமானதோ அதுபோல இந்த கண்கள் அகலமாக இருக்கின்றன. காதலியை பாராட்டுறானா சிவபெருமானை சொல்றானா நமக்கு புரியல. எந்த நேரத்தில் வந்து இவன் சிவபுராணம் படித்துக் கொண்டிருக்கிறான். திருக்கோவையார்னு ஒன்று அதான் இருக்கு போல் இருக்குன்னு சொல்லாங்க. பக்கம் பக்கமாக சொல்லலாம். சிவபெருமானை பற்றி எப்படியெல்லாம் சொல்லலாமோ அப்படியெல்லாம் சொல்லியிருக்கார் மணிவாசகர் திருச்சிதம்பல கோவையாரில். எனக்கு அதுலேயே ரொம்ப நேரம் போக முடியல. 1-2 சொல்லம்னால அது முடிஞ்சோம். இந்த ஒரு விஷயம்தான் நான் சொல்ல போகிறது. எப்படி இருக்கு திருக்கோவையார்னு. ஈசற்கு யான் வைத்த அன்பின் அகன்று அவன் வாங்கிய என் பாசத்தில் கார் என்று. கருப்பா இருக்கான், கண்ணு கருமையா இருக்கணும். அது எப்படின்னா அவன் என்னிடத்திலிருந்து பிடுங்கி விட்ட அந்த பாசம் இருக்கிறதே ஆணவம், அந்த ஆணவத்தை போல கருமி உடையதாக இருக்கிறது. என்ன சாஸ்திரம் சொல்றார்? என்ன காதல் நடத்துறாரா இல்ல தத்துவ சாஸ்திரம் பேசுறாரான்னு தெரியாது. எந்த கோவை நூல்லையும் இதை நீங்க பார்க்க முடியாது. இந்த மாதிரி ஒரு பெண்ணினுடைய வருணனையை இறைவனை சார்ந்ததாக அமைத்தல் என்பது வேறு கோவைகளில் நீங்க பார்க்க முடியாது. அப்ப திருக்கோவையார் வெறும் அகப்பொருளை மாத்திரம் சொல்லுவதில்லை, அகத்துக்கு அகமாக இருக்கின்ற இறைவனாகிய பொருளை பற்றித்தான் அது பேசுகிறது. பாருங்க, அவன் வாங்கிய என் பாசத்தில். இங்கே பாசம் என்பது ஆணவம் கண்மம் ஆகிய முன்னில ஆணவம். அந்த ஆணவம் கருவி நிறம் படைத்தது, இருள் என்று அதை சொல்வார்கள். அந்த பாசத்தில் காரென்று அவன் தில்லையின் ஒளி போன்று. கண் பிரகாசமாயிருக்கிறது. அந்த தில்லை ஜோதி சொரூபமான அம்பலம் எப்படி இருக்கிறதோ அதை போல பிரகாசமுடையதாக இருக்கிறது கண் அப்படின்றார். அவன் தோல் பூச திருநீரென வெளுத்து. அவன் தோளிலே பூசி இருக்கிற திருநீற்றை போல கண்ணிலே வெளுத்து இருக்கிறது. இதுக்கு மேல என்ன வேணும்? அவன் பூங்கடல். அவனுடைய திருவடியை
யாம் பேச திருவார்த்தை, நான் பேசுகின்ற வார்த்தை இருக்கிறது அவனுடைய திருவடியை பற்றி, அந்த வார்த்தை எப்படி நீண்டு கொண்டு செல்லுகிறதோ அதுபோல காதளவு நீண்டு கொண்டு செல்லுகிறது அந்த கண். பேச பெருவார்த்தையின் நீளம் பெருங்கண்களே. பெண்ணினுடைய கண்ணை சொன்ன மாதிரி இல்லை. சூழ்நாடத்திற்கு ஒரு அன்பு, அவர் தன்னிடத்தில் இருந்து பிடுங்கி எடுத்து விட்ட அந்த ஆணவம், அவருடைய அம்பலத்தினுடைய பிரகாசம், அவர் தோளிலே பூசியிருக்கின்ற திருநீரு, அவரை பற்றி பேச பேச அந்த வார்த்தை எப்படி வளர்ந்து கொண்டே போகிறதோ அதுபோல நீளம் என்று சொல்லுகிற பொழுது இதில் காதல் காட்சியை விட பக்தி காட்சி மிகுதியா இருக்கு. தமிழை பக்திக்கு எப்படி பயன்படுத்த முடியும் என்று நாம் இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். நாள் பூரா கேட்கறதுக்கு திருக்கோவையாரில் மிகுந்த செய்திகள் இருக்கின்றன. நான் வழக்கமாக சொல்கிற ஒரு பாடலை ஞாபகப்படுத்த உடனே ஒரு பெரிய விஷயத்தை சொல்கிறார். 2 பேர் ஸ்நேகமாக இருக்கிற காலத்தில், நட்பாக இருக்கிற அவர்களுக்குள்ள ஒருவன் தவறு செய்து விடுகிறான் என்று வைத்துக்கொள்ளுங்க, மற்ற நண்பனுக்கு துன்பம் கேடு வரக்கூடிய அளவுக்கு ஒரு காரியத்தை செய்து விடுகிறான் என்று சொன்னால், சிறந்த நண்பனாக இருக்கிறவன் என்ன பண்ணுமா? அவன் இப்படி செய்துட்டானேன்றத மனசில் வச்சு அப்படியே போட்டுடுவான். அதுக்கு மேலே வேற ஒன்றும் ஆக்ஷன் எடுக்க மாட்டான். நடுத்தரமாக இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? இந்த மாதிரி தன்னுடைய நண்பன் தனக்கு கெடுதி செய்து விட்டான் என்பதை தெரிந்த உடனே இனிமே அவனுடைய சம்பந்தம் நமக்கு கூடாது என்று விலகி விடுவான். மோசமானவனாக இருக்கிறவன் என்ன செய்வான்? நண்பன் தன்னை கெடுத்தான் என்று சொன்ன உடனே அவனை திருப்பி கெடுக்க வேண்டும் என்று நினைப்பான். இந்த 3ஐயும் சிவபெருமான் செய்வது இல்லை. சொல்றார், ஒரு வார்த்தையில எவ்வளவு பெரிய நீதியை நமக்கு எடுத்து காமிக்கிறார். பிழை கொண்டு ஒருவி கெடாது. தலையானவர்கள் பிழை கொண்டு, பிழையை உள்ளத்துக்குள்ளே கொண்டு அமைவார்கள். இடையானவர்கள் என்ன செய்வார்கள்? ஒருவி நீங்கி விடுவார்கள். அவனுடைய சகவாசமே வேண்டாம் என்று ஒருவி. கடையானவர்கள் என்பார்கள் கெடுப்பார்கள். இந்த 3ஐயும் செய்யாமல் பிறவி என்னும் முறை கொண்டு ஒருவன் செல்லாமை நல்கும் பிரான். ஒரே ஒரு நேரம் தன் காலில் வந்து விழுந்து விட்டான் என்பதற்காக அவனுக்கு மீண்டும் பிறவி வாராத பெருநெறியை அளிக்கக்கூடிய தயாபரன் சிவபெருமான் சொல்ல. உலகத்திலே கெடுதி செய்கிறவர்களுக்கு, திரும்ப திரும்ப கெடுதி செய்கிறவர்களை உட்கொண்டு அமைதலும் நீங்கி விடுதலும் அல்லது திரும்ப கெடுத்தலும் செய்வதை உலகத்தில் பார்க்கிறோம். ஆனால் எவ்வளவு தடவை இறைவன் பிறவிகளை தந்து கொண்டிருந்தாலும் கூட இறைவனுக்கு வேலை வைத்துக் கொண்டுதான் நாம் இருக்கிறோமே தவிர இனி பிறவாத நெறியை அடைய வேண்டும் என்று நாம் நினைக்கிறது இல்லையே. இவ்வளவு கட்டத்தை இறைவனுக்கு ஒன்று பண்ணி கொண்டிருக்கிற நமக்கு என்றைக்காவது ஒரு நாள் நம்முடைய திருவடியை அடைய ஆசைப்பட மாட்டானா என்று இறைவன் அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் உடனே அவனுக்கு இனிமேல் பிறவி வராதபடி அருள் செய்யக்கூடிய பெருமான் என்று இறைவனை சொல்கிறார். எதை எடுத்தாலும் ஆழமாக ஆராய்ச்சி செய்து மிக தெளிவாக இந்த அவருடைய வழங்குகிற தமிழ் இந்த பக்திக்கு இலக்கணமாக திகழ்ந்த அவர் தமிழையும் வளப்படுத்தி ஒரு பொருளிலக்கணத்தை அதுக்குரிய இலக்கியமாக கோவை என்கின்ற ஒரு இலக்கண நூலையும் இலக்கிய நூலையும் நமக்கு எடுத்து காண்பித்து தமிழை வளர்த்த பெருமையும் மணிவாசகருக்கு உரியது. பண்டாரப்பாட்டுன்னு சொல்லிடக்கூடாது, எல்லா திருமுறைகளையும் இங்கே இது தமிழ் வளர்த்த நூல். அது ஒரு பக்கத்தில் அவர் இறைவனை நினைத்து மனம் உருகுவதற்கு பக்தியை வளர்த்தார். திருவாசகத்தின் மூலமாக, திருக்கோவையார் மூலமாக தமிழை வளர்த்தார். திருக்கோவையாரில் தமிழும் பக்தியும் என்று சொன்னால் திருக்கோவையார் திருவாசகம் என்ற 2 நூலும் சேர்ந்து இந்த 2ஐயும் நமக்கு எடுத்துக்காட்டு நிற்கின்றன என்பதை சொல்லி இந்த வாய்ப்பை தந்த பெருமக்களுக்கு நன்றி கலந்த வணக்கங்களை கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.
பெருமக்களே, இப்போ முனைவர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நன்றி சொல்லுவார். மெய்யன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு 1.5 மணி நேரம் கேட்ட உங்களுக்கு எவ்வளவு ஆனந்தம் இருக்கிறது. ஆனால் 4 ஆண்டு காலம் அவரிடம் பாடம் கேட்ட எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும். 4 ஆண்டு காலம் இந்த தமிழ் பழுத்த மலையாக இருக்கிற இந்த பெருந்தகையினிடத்திலே பாடம் கேட்கிற ஒரு தவப்பேறு. எந்த பிறவியில் யாருக்கு என்ன நன்மை செய்தோமோ அந்த பிறவி வாய்த்து அவரிடத்தில் தமிழை பயிலுகிற ஒரு பெரும் பேற்றை பெற்றவன் நான். நம்முடைய முனைவர் பனசை மூர்த்தி போன்றவர்கள் அவரிடத்தில் அன்பு பாராட்டி அவருடைய சொற்பொழிவெல்லாம் கேட்டு அப்படி பயன் பெற்றவர்கள். ஆண்டாண்டுதோறும் நீங்கள் எல்லாம் இப்படி இந்த வேத பாராயண தமிழ் நெறிய வேத பாராயண சபையினுடைய சார்பில் நடக்கிற கூட்டத்தில் இப்படி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. திருவாசகத்திற்கு முருகார், ஒரு வாசகத்திற்கு முருகார். அதில் திருக்கோவையாருக்கு என்ன வேறுபாடு இருக்கிறது? நாயகி பாவத்தில் ஒரு மாற்றம், ஒரு சின்ன மாற்றம் என்றெல்லாம் அவர்கள் மணிவாசக பெருமான் தமிழை எப்படி ஆள வேண்டும் என்பதற்கு திருக்கோவையாரை பயன்படுத்தி கொண்டார் என்று பல்வேறு வகையில் நமக்கு விளக்கம் சொன்னார்கள். நான் ஒன்றை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அவர் எங்களுக்கு பாடம் சொல்லுகிற பொழுது சாதாரண தமிழ் வித்வான்களை போன்று அவருடைய பாடம் இருக்காது. எல்லோரும் ஆராய்ச்சி கொண்டு சொல்லுவார். எங்களுக்கு இலக்கணம் ஐயா தான், சொல்லதிகாரம், எழுத்ததிகாரம், பொருளதிகாரம் எல்லாம் அவங்க கிட்ட தான் பாடம் கேட்டோம். இந்த திருவாசகத்தை பற்றி சொல்லுகிற பொழுது எனக்கு 1976 வரை 4 ஆண்டுகள் அவரிடத்தில் நான் தமிழ் பயின்றேன். திருக்கருவை 18 எங்களுக்கு ஐயா அவர்கள் பாடம் நடத்தினார்கள். குட்டி திருவாசகத்தை போன்றே இருக்கும் குட்டி திருவாசகம். நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து அந்த பாட்டு அப்படியே நடித்தேன் பொய்க்கூடி எடுத்து அவமே நன்னால் கழிய ஐயா பாடி அதை நடத்தணும், கேட்கணும், மகிழ்ச்சியாக இருக்கும். அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் என்னவோ செய்யுது. அது உங்களுக்கு அந்த உணர்வு இருக்கிறது என்பது உங்களுடைய முகத்தை பார்க்கிற பொழுது தெரிகிறது. ஒரு மகிழ்ச்சி என்னன்னா, அவர் வாழ்கிற காலத்தில் நாமெல்லாம் இருக்கிறோம் பாருங்க. இது கந்த பெருமான் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய வரம். நான் பெருமானை வேண்டிக் கொள்வதெல்லாம் ஐயா அவர்கள் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும். அவருக்கு இந்த சண்முகபுரத்தினுடைய தமிழ் நெறிய வேத பாராயண சபையின் சார்பாக 100 ஆண்டு பெருவிழா கொண்டாட வேண்டும். அதை நீங்கள் எல்லோரும் செய்ய வேண்டும். நீங்கள் எல்லோரும் என்னை போன்றே பெருமானை வேண்டிக் கொள்வீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஐயா அவர்கள் நீடூடி பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 என்று பெரியாழ்வார் சொன்னதை போல அவர்கள் நீடு உடல் நலத்தோடு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இந்த பெருமானை வேண்டி இந்த தமிழ் நெறிய திருச்சபையின் சார்பாக அவர்களுக்கு மனம் கலந்த இதயம் கலந்த நன்றி உரித்தாக்கி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.